ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 எக்ஸாம் கால் ஃபார் ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ லைவ்ல இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில மார்க்ல வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகாம போயிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் கூட இந்த எக்ஸாமை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் எழுதலாம். ஸோ அவங்களுக்கு கூட இந்த எக்ஸாம் எப்படியா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்து இந்த சிஜிஎல் 2026க்காக நம்ம சேனல்ல இருந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கொடுக்கணும். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மேக்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை வந்து டாப்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா ஆல் ஓவர் எல்லா சிலபஸும் கவர் பண்ணி எல்லா மாடலையும் கவர் பண்ணி நம்மளோட சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல கிட்டத்தட்ட 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். ஒரு சில கண்டென்ட் மட்டும் நம்ம ஆப்ல பெய்டா வச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது மேக்ஸ் சிலபஸ் வந்து நம்ம சேனல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா விதமான மெத்தட்ஸையும் நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 30 நாள் டைம் இருக்கு. இந்த 30 நாள்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த எக்ஸாம்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க செக்ஷன் டைமிங் இருக்கு. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல செக்ஷன் டைமிங் இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷன் டைமிங் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப செக்ஷன் டைமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா ஜிகேல எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கிலீஷ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ரீசனிங் அண்ட் மேக்ஸ் இது ரெண்டுல தான் நமக்கு வந்து ஸ்கோர் பயங்கரமா அடி வாங்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், மேக்ஸ் ரீசனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு, ஏன்னா நமக்கு ஜிகே இங்கிலீஷ்க்கு வந்து அவ்வளவா டைம் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஜிகே இங்கிலீஷ் எடுத்து அரை மணி நேரம் யாரும் உட்காந்து போட போறதில்ல. அதுல இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே அப்படி பண்ண முடியாது. ஸோ மேக்ஸுக்கு 15 மினிட்ஸ் தான், ரீசனிங்க்கு 15 மினிட்ஸ் தான். அப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம எப்படி மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு டெஸ்ட், டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டுட்டே இருக்கணும். உங்களால முடிஞ்சா 2 செக்ஷனல் டெஸ்ட் கூட போடலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் போடுங்க. எக்ஸாம் கொஞ்சம் நெருங்கும் போது லாஸ்ட் ஒரு 30 டேஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல டெய்லி ஒரு 2 ரீசனிங் டெஸ்ட் போட்டு அதை அனலைசிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் அந்த ப்ராக்டிஸ்ல ரீசனிங்ல உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆறதை நீங்களே பார்க்க முடியும். ஆனா மேக்ஸுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும், இதுதான் முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 15 நிமிஷம் தான் நமக்கு டைம். 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, நான் 25 அட்டன் பண்ணணும் நீங்க முயற்சி பண்ணாலுமே நார்மலா லாஜிக் படி யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டோட்டலா கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எவ்வளோ, 25 கொஸ்டின். இது கொடுக்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜா நீங்க எவ்வளவு நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 36 செகண்ட் தான். ஒரு கொஸ்டினை நீங்க 36 செகண்ட்ல சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களால 25 கொஸ்டினையும் 15 நிமிஷத்துல முடிக்க முடியும். ஆனா இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம வந்து 100% பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் பேப்பர் லெவல் பொறுத்து இருக்கு. அந்த கொஸ்டினை வந்து ஈஸியா செட் பண்றாங்களா, இல்ல மாடரேட்டா செட் பண்றாங்களா, இல்ல டிஃபிகல்ட்டா செட் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கிறதுனால எல்லா ஷிஃப்ட்டுமே ஒரே லெவல்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ நமக்கு அன்னைக்கு என்ன பேப்பர் வருதோ அந்த பேப்பர் டிஃபிகல்ட்டா ஈஸியா அப்படிங்கிறதே நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம மத்தவங்ககிட்ட போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அனாலிசிஸ்ல பார்க்க கூடாது. பேப்பர் எப்படி இருக்கு, எவ்வளவு வந்து அட்டெம்ப்ட் பண்ணா நல்ல அட்டெம்ப்ட், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் நம்மளே அனலைஸ் பண்ணணும். அந்த லெவலுக்கு உங்களோட நாலேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ ஒரு கொஸ்டினுக்கு 36 செகண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எல்லா பேப்பர்லயுமே இதை அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. அப்போ என்னதான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கிளியரா கவனிச்சுக்கோங்க. நமக்கு 25 கொஸ்டின் கொடுக்குறாங்க, சரியா? சோ இந்த 25 கொஸ்டின்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கொஸ்டின் வந்து கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். 15 கொஸ்டின் வந்து ஈஸி. ஓகேங்களா? இந்த 15 கொஸ்டின் உங்களால என்ன பண்ண முடியும்னா பிலோ 30 செகண்ட்ஸ், 30 செகண்டுக்குள்ளேயே உங்களால ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு 15 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். சரியா? சோ இந்த 15 கொஸ்டினை நீங்க விட்டுறவே கூடாது. இந்த 15 கொஸ்டினை கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த 10 கொஸ்டின்ல வந்து இதுதான் என்ன பண்ணுதுன்னா உங்களோட பேப்பர் வந்து ஈஸியா, மாடரேட்டா, டிஃபிகல்ட்டா அப்படிங்கறத டிசைட் பண்றது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் தான். சோ நீங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிஜிஎல் எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஃபாலோ ஆகும். 15 கொஸ்டின் வந்து சப்பையிலையும் சப்பையா இருக்கும்.
ஓகேங்களா? பார்த்த உடனே ஆன்சர் அடிக்கிற மாரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் வந்து அதுல கொஞ்சம் இதுல வந்து இப்ப இந்த 10 கொஸ்டின்ல வந்து இந்த 10 கொஸ்டின்ல வந்து ஒரு 7 கொஸ்டின் வந்து கால்குலேட்டிவா வச்சுட்டாங்க. 3 கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்குதுன்னா, அப்ப அந்த பேப்பர் வந்து என்னது? கொஞ்சம் மாடரேட்டான பேப்பர். இந்த 10 கொஸ்டின்ல 10 கொஸ்டினுமே கொஞ்சம் கால்குலேட்டிவா தான் இருக்குன்னா, அது டிஃபிகல்ட் பேப்பர். இந்த 10 கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 8 கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸி லெவல்ல தான் இருக்கு அப்படின்னா, அத வந்து அந்த பேப்பர நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நம்மளோட டார்கெட் இந்த 15 தூக்குறது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம இந்த 15 கொஸ்டினை நீங்க கரெக்டா அட்டன் பண்ணணும். இந்த 15 கொஸ்டின் எங்க சார் இருக்கும்? மொத்தமா 25 கொஸ்டின் இருக்கு. இந்த 15 கொஸ்டினை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்த இது இருக்கு இல்லையா? இந்த சீரிஸ் இந்த எக்ஸ்பெக்டட் மேத்ஸ் பேப்பர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே அதுதான். நான் வந்து உங்களுக்கு நிறைய செட் கொடுக்க போறேன். ஓகேங்களா? நிறைய எக்ஸாம் பேப்பரா நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட என்னோட டார்கெட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடிக்குள்ள ஒரு ஒரு 30 செட்டாவது கவர் பண்ணணுங்கிறத நான் ஒரு நோக்கமா வச்சிருக்கேன். சோ நீங்க நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பா நம்ம ஃபுல்லா லாஸ்டா எக்ஸாம் டேட் வரைக்கும் இதை ஃபுல்லா இந்த சீரீஸை விடாம நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா ஏன்னா இது வரப்போற சிஜிஎல் 2026 தான். ஓகேங்களா? அப்போ இன்னும் ஒரு 3 மாசம் நமக்கு டைம் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள இதை நம்ம பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் 30 பேப்பருக்கும் மேல கூட எனக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த 10 கொஸ்டின்ல எதெல்லாம் அட்டன் பண்ணணும், எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்படி பண்றது? அது எல்லாமே நம்ம வந்து லைவா பார்ப்போம். சரிங்களா? சோ நம்ம வந்து இப்போ 25 கொஸ்டின் அவங்களுக்காக கொண்டு வருவோம். அந்த 25 கொஸ்டினை பார்க்கும்போது அந்த கொஸ்டினை ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணுமா அல்லது ஸ்கிப் பண்ணணுமா அப்படிங்கறத எப்படி நான் டிசைட் பண்றேன், இது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ ஓவராலா நான் எப்படி பாக்குறேன், இந்த 25 கொஸ்டினை வந்து நான் எப்படி பாக்குறேன்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணி பார்க்கேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணது நான் கிடையாது. நானும் இந்த கொஸ்டின் பேப்பரை இப்ப புதுசா தான் பார்க்க போறேன். ஓகேங்களா? நான் இதை சால்வ் பண்ணி ஆல்ரெடி ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி தரல. ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 25 கொஸ்டினை நானுமே இப்பதான் பாக்குறேன். அப்ப அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணுமா அல்லது ஸ்கிப் பண்ணணுமாங்கிறத நான் எப்படி டிசைட் பண்றேன், அது எல்லாமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அப்போ விஷயம் நமக்கு இந்த 15 கொஸ்டினை அட்டன் பண்ணணும். அடுத்த மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ல எதெல்லாம் அட்டன் பண்ணலாம், எதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, அப்போ இதை வந்து நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எதை அட்டன் பண்ணணும், எதை டிசைட் பண்ணணும் அப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எப்பவுமே இந்த 15 மினிட்ஸ் டைமிங் இருக்கு இல்லையா? இந்த டைமிங்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா உங்களோட 25 கொஸ்டினையும் நீங்க பார்த்திருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நமக்கு ஒரு கால்குலேட்டிவான பெரிய கொஸ்டின் வந்து நிக்கும். சரி வேணாம், ஸ்கிப் பண்ணிட்டு 2வது கொஸ்டின் போனா அதுவும் பெருசா வந்து நிக்கும். சரி வேணாம், 3வது கொஸ்டின் போனா அதுவும் பெருசா வந்து நிக்கும். அப்போ ஒரு 3 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி நான் 4வது கொஸ்டின் போகும்போது 4மே பெருசா இருக்கும்போது அப்ப என் மனசு என்ன தோணும் தெரியுமா? ஐயோ, அப்ப எல்லா கொஸ்டின் அப்படித்தான் இருக்கும் போல, அப்ப இதுக்கு மேல ஸ்கிப் பண்ணிட்டே போனா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின்ல உட்கார்ந்து கஷ்டமான கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணுவோம், அங்க உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணி அந்த ஒரு கொஸ்டினுக்கே 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கு பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு 10 கொஸ்டினை பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா மொக்கையான கொஸ்டின் எல்லாம் அந்த 10ல தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஓகேவா? சோ நிறைய பேர் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்க்கவே மாட்டாங்க. அப்போ நம்மளோட மெயின் முதல் நோக்கம் என்ன அப்படின்னா அந்த அந்த 25 கொஸ்டினுமே எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கிறத நான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ இதை உங்களோட டார்கெட்டா செட் பண்ணுங்க. 25 கொஸ்டின்ல நீங்க பார்க்காம எந்த கொஸ்டினுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த அன்சீன் இருக்குல்ல, அந்த அந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம பார்த்த கொஸ்டின் ரெட் கலர்ல இருக்கும், ஆன்சர் பண்ண கொஸ்டின் கிரீன் கலர்ல இருக்கும், பார்க்காத கொஸ்டின் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த ஒயிட் கலர் பாக்ஸே இருக்கக்கூடாது. புரியுதா? சோ எல்லாமே உங்களுக்கு ரெட்டா இருக்கணும், இல்ல கொஞ்சம் இது கிரீனா இருக்கலாம். ஓகேங்களா? சோ எல்லாத்தையுமே நீங்க பாத்துறணும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? சோ இப்ப எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அதுல எதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், இந்த 15 கொஸ்டினை ஈஸியா உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் இடையில வரும். அதுல ஒரு சில ஈஸியான கொஸ்டின் இருந்ததுன்னா அதை நம்ம அட்டன் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் என்ன? 36 செகண்ட்னு சொல்லிருக்கோம் ஒரு கொஸ்டினுக்கு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 36 செகண்ட்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எந்த கொஸ்டின் எல்லாம் ஓகேவா? சோ எந்த கொஸ்டின் எல்லாம் என்னால ஒரு 45 to 50 செகண்டுக்குள்ள சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாம் நான் அட்டன் பண்ணுவேன். எதெல்லாம் இந்த டைமை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், கால்குலேட்டிவா போகும்னு தெரியுதோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ண போறேன். கிளியரா புரியுதா உங்களுக்கு? எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் 45 to 50 செகண்ட்ஸ்க்குள்ள என்னால அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுவேன். ஸ்கிப் பண்ணிட்டேன்னா விடணும்னு இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், 15 25 கொஸ்டினை பாத்துருவோம். இந்த 15 கொஸ்டினை கடகடன்னு அடிச்சிரும். ஓகேங்களா? சோ இந்த 15 கொஸ்டின் வந்து நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த 15 கொஸ்டினை நீங்க கிட்டத்தட்ட ஒரு
ஒன்பது நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த 15 கொஸ்டின் நீங்க முடிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய 5 நிமிஷத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா, இந்த மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ல எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்போம்ல, இந்த ஸ்கிப் பண்ணதுல நமக்கு தெரியும். ஏன்னா எல்லா கொஸ்டினையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ்ல எது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ்ல எது கொஞ்சம் பெட்டர் கொஸ்டினா இருக்கு, அந்த கொஸ்டின் எடுத்து நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மெத்தடை தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. இது வந்து இனிஷியலா நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நிறைய நிறைய டெஸ்ட் போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நிறைய டெஸ்ட்ல இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்ணி கொண்டு வரும்போது அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். நீங்க அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் போட்டாலும் அது உங்களை அறியாமல நீங்களே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 3-4 டெஸ்ட் போட்டு பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் டைமிங் எடுத்து சரி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். இந்த மெத்தடை தான் நான் அப்ளை பண்ணேன். என்னால கண்டிப்பாவே ஒரு நல்ல அட்டெம்ப்டை கொடுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நல்ல அட்டெம்ப்டா கொஞ்சம் ஈஸியான பேப்பரா இருந்ததுன்னா ஒரு 20, 21 கிட்ட அட்டன் பண்ண முடியும். ஆனா என்னால சொல்றேன், எந்த பேப்பர்லயுமே என்னால 25 அட்டன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ 25 கொஸ்டின் எந்த பேப்பர்லயுமே அதாவது நான் பார்த்த எந்த பேப்பர்லயுமே என்னால 15 25 கொஸ்டின் என்னால அட்டன் பண்ண முடியல. அதிகபட்சம் நான் அட்டன் பண்ணது 21 என்னோ அட்டன் பண்ணேன். ரொம்ப லெஸ்ஸா நான் அட்டன் பண்ணது வந்து ஒரு 18 கொஸ்டின். குறைஞ்சது 18 அட்டன் பண்றேன், அதிகபட்சம் 21 அட்டன் பண்றேன். இதுக்கு மேல என்னால இந்த 15 நிமிஷத்துல எனக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல. ஓகேங்களா? சோ இதுதான் என்னோட லெவல். மேபி நான் ரொம்ப டெஸ்ட் போட்டு புதுசா போடுறதுனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. சோ என்னை விட நிறைய பேர் அதிகமா கூட மார்க் எடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சோ நம்ம வந்து டெஸ்ட்ங்கிறது வந்து மார்க் டெஸ்ட்ங்கிறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டு பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களோட மார்க் அந்த மார்க் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு ஐடியா புரிஞ்சுதா? சோ இதுதான் இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட் பார்க்க போறோம். இதுல 25 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இந்த 25 கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை ஏன் நான் அட்டன் பண்றேன், இதை ஏன் நான் ஸ்கிப் பண்றேங்கிறத அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வந்து எவ்ரி கொஸ்டினை ஃபாஸ்டா ரீட் பண்ண கட்டணும். ஓகேங்களா? ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கிறது புரியணும். அந்த கொஸ்டின் ஈஸியா டஃபாங்கிறத டிசைட் பண்ண தெரியணும். ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெத்தடை அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இப்ப செக்ஷன் டைமிங் வந்ததுனால இந்த ஸ்கில் எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். சால்வ் பண்ணி பார்த்துட்டு அது கஷ்டமா ஈஸியாங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே அது ஈஸியா கஷ்டமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு போக போக அது டெவலப் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நீங்க ஈஸியா கத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம நேரா நம்மளோட கொஸ்டின் பேப்பருக்கு போயிடலாம். சரியா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, if 15% of A is equal to 25% of B, then find the ratio of A is to B. இது ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து எழுதும் போது 15% of A equal to 25% of B இல்லையா? இப்போ பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். 15 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 5s are 15, 5 5s are 25. அப்ப 3A equal to 5Bன்னு இருக்கு. அப்ப A is to B என்ன வரும்? 5:3. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின். இதை நான் ஸ்கிப் பண்ண தேவையில்ல. இது பார்த்த உடனே தெரியுது டக்குன்னு. இப்போ இதை நான் சால்வ் பண்றதுக்கு இப்போ நான் இதுல சால்வ் பண்றதுக்கு எனக்கு அதிகபட்சம் 15 செகண்ட் கூட ஆயிருக்கு. நான் சொல்லி சொல்லி சால்வ் பண்ண அதுக்கே 15 செகண்ட் தான். சொல்லாம சால்வ் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டினுக்கு அதிகபட்சம் எவ்வளோ 10 செகண்ட். இல்லை நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம், 15 செகண்ட் தான் ஆகும் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A student scored 80% in one subject and 60% in another. Both subject have equal maximum mark. So ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் தானா? அப்ப என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த ஓவரால் பர்சன்டேஜ்? வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட்ல 80%, இன்னொரு சப்ஜெக்ட்ல 60%. அப்ப ரெண்டையும் சேர்த்து ஓவரால் பர்சன்டேஜ் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். 80 60 கூட்டினா எவ்வளவு? 140. 140 ரெண்டால அடிச்சா எவ்வளவு? 70. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? 10 செகண்ட். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க செட் பண்ணதுல எனக்கு ஸ்டார்டிங்ல ஈஸியான கொஸ்டின் வருது. ஒரு சில பேப்பர்ல ஸ்டார்டிங்ல ஈஸியா வருது. எல்லா ஈஸியானதுக்கு பின்னாடி போய் இருக்கும். ஓகேவா? சோ வெறும் 10 செகண்ட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண 10 செகண்ட் கூட ஆகாது இதுக்கு. கொஸ்டினை ரீட் பண்றோம். ஆனா அந்த ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தடவை வாசிக்கும் போதே கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு தடவை வாசிச்சா புரியாது, 2 3 தடவை வாசிச்சா தான் புரியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரீடிங் எபிலிட்டியை வந்து நீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் உங்களால இன்னும் அதிக கொஸ்டின்ஸ் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். இப்போ இதெல்லாம் 2 லைன்ல இருக்கு. ஒரு சில கொஸ்டின்லாம் 3 லைன் 4 லைன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு தடவை வாசிச்ச உடனே நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அது கஷ்டமா ஈஸியானே கண்டுபிடிக்க முடியும். பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இது பாருங்க, இது வந்து லென்த்தியா இருக்கு. 4 லைன் இருக்கு கொஸ்டின். In a city, the current number of literate people is 25,000. If the number of literate male decreases by 5% and the number of literate female increases by 10%, the total literate population becomes 25,250. What is the present number of literate males in the city? So இது 4 லைன் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணல, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன்.
என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன டார்கெட் பண்ணிருக்கேன்னா ஒரு 40-45 செகண்டுக்குள்ள பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ண போறேன். ஓகே, அடுத்து பாருங்க. ஆனா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறத நான் வாசிச்சிட்டேன். ஓகேங்களா? சோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. இது சால்வ் பண்றதுக்கு ஈஸி தான். கஷ்டமான மெத்தட் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஈஸியா சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் நார்மலா டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? சோ இனிஷியலா பார்க்கும்போது இப்போ இதுல பாருங்க அடுத்தது 25% of A equal to 20% of B equal to 10% of C. Find the combined ratio of A is to B is to C. இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணிருக்கோம் பாருங்க. இது அப்படியே எழுதுவோமா? அப்ப என்ன ஆகும்? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்ல ஈக்குவல் தானே இருக்கு. அப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 5 5s are 25, 4 5s are 20, 2 5s are 10. அப்ப A is to B is to C எப்படி எழுதணும்? A க்கு எழுதும் போது இந்த 4 into 2 8, B க்கு எழுதும் போது 5 into 2 10, C க்கு எழுதும் போது 5 4s are 20. அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 4:5:10. ஓகேவா? 4:5:10. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஒரு 15 செகண்ட் கொடுக்குமா? ஸோ 15 செகண்ட்ல இந்த கொஸ்டின். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, நான் சால்வ் பண்ண 3 கொஸ்டினுமே டைரக்ட் கொஸ்டின் தான். எதுவுமே பெரிய விஷயம்லாம் இல்லை, பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அடுத்து பாருங்க. The average of 11 number is 68. The average of first 5 number is 63. Average of last 5 number is 72. The value of the sixth number. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆவரேஜ்ல இந்த கான்செப்ட் எல்லாம் நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 11 நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 68. அந்த 11 நம்பர்ஸ்ல 5 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் எவ்வளவா? 63 ஆம். அதே இன்னொரு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 5க்கு ஆவரேஜ் 63 ஆம், லாஸ்ட் 5க்கு ஆவரேஜ் என்னவா? 72 ஆம். அப்ப நம்ம என்ன எடுப்போம்? டீவியேஷன் எடுத்து பார்ப்போமா? ஸோ டீவியேஷன் மெத்தட்ல இதை நான் டீச் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்க, இங்க இருந்து நான் இங்க பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு லெஸ் ஆயிருக்கு? 5 லெஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருந்து நான் இங்க பார்க்கும்போது எனக்கு 68ல இருந்து 63 எவ்வளவு டீவியேஷன் இருக்கு? 5 டீவியேஷன் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த மெயின் ஓவராலா வரதுல இருந்து இந்த லாஸ்ட் 5க்கு பார்க்கும்போது எனக்கு டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? +4 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு பாருங்க, இந்த இடத்துல 5, ஓகேங்களா, இந்த இடத்துல -5, இந்த இடத்துல +4. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவரால் டோட்டல் டீவியேஷன் கண்டுபிடிப்போமா? டோட்டல் டீவியேஷன் பார்க்கும்போது நமக்கு எப்படி வரும் பாருங்க. இந்த இடத்துல 5, இது எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு. அப்ப 5 × -5 எவ்வளவு? -25 தான் இங்க நமக்கு டீவியேஷன் ஆகும். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆவரேஜ்ல டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? +4 ஆயிருக்கு. அப்ப இது எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு. அப்ப 5 4s are எவ்வளவு? 20. அப்ப நமக்கு நெட் டீவியேஷன் பார்க்கும்போது, டோட்டல் டீவியேஷன் சொல்லி பார்க்கும்போது -25 +20, அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குது? -5 கிடைக்கும். அப்ப இங்க -5 கிடைக்குதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த 6th நம்பர் இருக்குல்ல, அந்த 6th நம்பர் என்னவா இருக்கும்? எனக்கு ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? 68. ஸோ 68 + 5. ஸோ ஆன்சர் இஸ் 73. ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 73. இப்போ இது வந்து நான் கிளாஸ் நடத்துறதுக்கு நம்ம இந்த இதை பார்க்கல. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நான் உட்காந்து இது ஏன் வந்தது நம்ம சொல்லித்தர முடியாது. இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி கத்திருந்திருக்கணும். ஆவரேஜ் டாபிக்ல நம்ம தெளிவா இதை டீச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் பிளேலிஸ்ட் நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா மெத்தட்ஸையும் நான் டீச் பண்ணிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது என்ன மெத்தட்? டீவியேஷன் மெத்தட் போட்டு இங்க நம்ம எதுக்கு பண்றோம் அது எல்லாத்தையுமே நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அப்போ இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை கண்டிப்பா 40 செகண்ட்குள்ள உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன்ஸ் தான் இருக்கு. ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, என்ன டீம் ஆஃப் 75 எம்ப்ளாயிஸ், த ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் பெர் எம்ப்ளாயிஸ் 1.8, 30 ஜூனியர் எம்ப்ளாய் 1.2. ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் ரீட் பண்றேன். இது வந்து கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, a mixture contains 60% milk. If 20 liters of water is added to the 80 liter mixture, what is the new percentage of milk? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு மிக்சர் இருக்கு. அந்த மிக்சர்ல வந்து மில்க் வந்து எவ்வளவு இருக்கான்? 60% இருக்கான். இப்ப என்ன பண்ணணுமா? 80 லிட்டர் மிக்சர் கூட 20 லிட்டர் வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ அந்த மிக்சர்ல மில்கோட பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? 80 லிட்டர் மிக்சர் இருக்கு. இந்த 80 லிட்டர் மிக்சர்ல மில்க் வாட்டர்னு நான் பிரிச்சுக்கிறேன். மில்க் எவ்வளவு இருக்குமா? 60% இருக்குமா? நார்மலா ஒரிஜினலா 80 லிட்டர் மிக்சர் இருக்கு. அதுல மில்க் எவ்வளவு இருக்கு? 60% இருக்கு. அப்ப 80ல 60%னா எவ்வளவு? 48. அப்போ 80 லிட்டர்ல உங்களுக்கு 48 லிட்டர் மில்க் இருக்குன்னா வாட்டர் எவ்வளவு இருக்கு? அப்போ 32 லிட்டர் வாட்டர் இருக்கு. சரியா? இது 80 லிட்டருக்குள்ள இந்த மில்க் வாட்டர் இப்படி இருக்கு. இப்ப இந்த 80 லிட்டர் கூட நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ட்ரா ஒரு 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றேன். அப்ப ஆல்ரெடி வாட்டர் எவ்வளவு இருக்கு? 32 இருக்கா? அப்ப இது கூட ஒரு 20 லிட்டர் வாட்டரை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். அப்ப இப்ப வாட்டரோட லெவல் எவ்வளவு ஆயிடும்? 52 லிட்டர்னு மாறிடுச்சு. வாட்டரோட லெவல் இப்ப எவ்வளவு? 52 லிட்டர். ஆனா மில்கோட லெவல் எவ்வளவு? 40 லிட்டர். சரியா? இப்ப இதுதான் மிக்சர். இப்ப பாருங்க, ஸ்டார்டிங்ல 80 லிட்டர் இருந்ததா? இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 20 லிட்டர் தண்ணியை சேர்த்ததுனால இப்ப டோட்டல் மிக்சர்னு பார்க்கும்போது மொத்தம் இப்ப என்கிட்ட எவ்வளவு லிட்டர் மிக்சர் இருக்கு? 100 லிட்டர் இருக்கு. அப்படிதானே? இந்த 100 லிட்டர்ல மில்க் எவ்வளவு இருக்கு? 48 லிட்டர் இருக்கு. வாட்டர் எவ்வளவு இருக்கு? 52. இது ரெண்டும் சேர்ந்து இப்ப மிக்சரோட மொத்த குவான்டிட்டி எவ்வளவு? 100 லிட்டர்.
இந்த 100 லிட்டர்ல யார் எதோட பர்சன்டேஜ் கேட்கறாங்க? மில்க் தானே. அப்ப மில்க் எவ்வளவு லிட்டர்? 48 லிட்டர். அப்ப 100ல 48 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 100ல 48ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 48%. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. அதர்வைஸ் இது 45 செகண்டுக்குள்ள சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின் தான். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஸோ இது நம்ம மிக்சர் பர்சன்டேஜ்ல எல்லாம் இதே மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பாருங்க, இதுவும் மிக்சர் பேஸ்டு கொஸ்டினா தான் இருக்கு. ஸோ இந்த ரேஷியோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது இப்போதைக்கு அட்டன் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க, 35 men can do a piece of work in 8 days. Find the time required by 16 men to do 4 times the same work. ஸோ இது வந்து நார்மல் செயின் ரூல் கான்செப்ட். ஏன்னா M1D1 கான்செப்ட். 35 men 8 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா 16 men எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஆனா என்ன சொல்றாங்க இந்த இடத்துல 4 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க்னு இருக்கு. அப்போ 35 men 8 டேஸ்ல 1 யூனிட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சா 16 men X டேஸ்ல 4 டேஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கணும். 16 men எவ்வளவு நாள்ல 4 மடங்கு ஒர்க். அப்போ W நம்ம எங்க எழுதுவோம்? டினாமினேட்டர்ல எழுதுவோம். M1D1H1 டிவைடட் பை W1 போடுவோமா? அப்போ மேல 35 men 8 டேஸ்ல 1 யூனிட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சா 16 men எவ்வளவு நாள்ல 4 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிப்பாங்க. ஜஸ்ட் இதை கேன்சலேஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ 2 திரும்ப இங்க 2ஆல இங்க அடிச்சா இங்க 2. அப்ப இந்த 2 அங்க போச்சுன்னா 35 into 2 ஆன்சர் எவ்வளோ? 70 days. ஓகேவா? சோ இது less than 30 seconds தான் எடுத்துக்கும் இந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே இந்த ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாம் கொடுத்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கால்குலேட்டிவா தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. ஏன்னா அப்பதான் கேட்டேன், ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்கேன். இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணவே இல்லை. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தேன். கொஸ்டினும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க, இது வந்து என்னது? ஏபிசி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பார்ட்னர்ஷிப் தான். பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கால்குலேஷன் கஷ்டமா இருக்கிற மாதிரியும் சில நேரம் வரும், ஈஸியா இருக்கிற மாதிரியும் சில நேரம் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 3 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் தைரியமாவே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது பாருங்க, ஏ 40,000 ரூபாய் கொண்டு வராரு, பி 60,000 ரூபாய் கொண்டு வராரு, சி வந்து எவ்வளோ? 80,000 ரூபாய் கொண்டு வராரு. ஏ எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றாரு? 12 மாசத்துக்கு. அப்ப நம்ம ரேஷியோ எப்படி எழுதுவோம்? ப்ராஃபிட் ரேஷியோ இங்க பாருங்க 40,000. இப்போ நான் ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்லை, 14 போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே 1000 தானே இருக்கு. அப்ப ஒரு 40,000 கொண்டு வராரு 12 மாசத்துக்கு ஏ. பி வந்து எவ்வளவு கொண்டு வராரு? 60,000 ரூபாய் கொண்டு வராரு 10 மாசத்துக்கு. சி வந்து எவ்வளவு கொண்டு வராரு? 80,000 ரூபாய் கொண்டு வராரு 6 மாசத்துக்கு. சரியா? சோ இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இப்ப இதை வந்து 10 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அப்ப 10 டேபிள்ங்கிறப்போ இந்த 0 போயிடும், இந்த 0 போயிடும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? 6 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 6 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணா 6 டைம்ஸா, இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 10 டைம்ஸ் வரும். இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 6 ஆர் 12. இப்போ இதுக்கப்புறம் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணணும். 2 இங்க கேன்சல் பண்ணா 2 போயிடுமா? இது 5 2s are 10. இங்க என்ன வரும்? 4 2s are 8 வரும். அப்ப பாருங்க, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. அப்போ ஏபிசி 3 பேரும் அவங்களோட லாபத்தை எப்படி பிரிச்சுக்கணும்? 4:5:4ங்கிற ரேஷியோல பிரிக்கணும். 4:5:4. அப்படி பார்க்கும்போது நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 60,000. அப்ப இங்க ரேஷியோ படி டோட்டல் பார்க்கும்போது 5 4 9, 9 4 எவ்வளவு? 13. ஸோ 13 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளவு? 60,000னா எனக்கு யாரோட ஷேர் கேட்கறாங்க? ஏயோட ஷேர். அப்போ 4 யூனிட்ஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கும். சரியா? இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஈஸியா கால்குலேட் பண்ணா இங்க பாருங்க, 30 இங்க கேன்சல் பண்றதை விட நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் 4 இங்க மல்டிப்ளை பண்றேன். 4 into 60,000 என்ன வரும்? 2,40,000. நான் 30 டிவைட் பண்ண எனக்கு என்ன வருதோ அதான் என்னோட ஆன்சர். ஸோ 30 நான் அடிக்கிறேன். பாருங்க, 24க்குள்ள ஒரு 13 இருக்கும். 24க்குள்ள ஒரு 13 இருக்கும். அப்போ ஒரு 13 போக பேலன்ஸ் எவ்வளவு? இந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணும். ஒரு 13 போச்சுன்னா மீனி 11 இருக்கும். அப்ப 110. 110க்குள்ள 13 எத்தனை தடவை இருக்கும்? 110க்குள்ள 13 8 தடவை இருக்கும். ஓகேங்களா? 8 13s are 104. அப்ப இந்த இடத்துல 18ன்னு வருது. அப்ப நேரா ஆப்ஷனை பாருங்களேன். அது ஃபுல்லா சால்வ் பண்ணணும் கூட இல்ல. 1 இருக்கு, அடுத்து 8 இருக்கு. அப்ப 18ன்னு ஆரம்பிக்கிறதா ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 18,461.54. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம்னா ஒரு 50 செகண்ட்ஸ் எடுத்துப்போமே. இது 45 செகண்ட் கொஞ்சம் கூட வரும்னே வச்சுப்போம். சரியா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கால்குலேஷனுக்கு நமக்கு டைம் ஆகி போச்சு. சரியா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நமக்கு கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட்டான 45 to 50 செகண்டுக்குள்ள தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. landlord bought a flat for ₹8 lakh. He wants to earn a 9% annual return on his investment after paying 2,000 per month for maintenance. What should be the monthly rent he charges? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை இன்னும் கூட டீப்பா வாசிச்சாதான் புரியும். இப்போதைக்கு எனக்கு கரெக்டா ஒரு கிளாரிட்டி இல்லை, அதனால விட்டேன். அடுத்து பாருங்க, இது நார்மல் சிம்பிளிபிகேஷன் தான். என்ன இருக்கு இங்க பாருங்க, இங்க ஆட் பண்ணோம். 6 4 இருக்கு. எல்சிஎம் 12 போட்டுக்கலாமா? அப்ப எல்சிஎம் நம்ம 12 போட்டா இங்க மேல என்ன வரும்? இங்க 6 இருக்கிறதுனால இங்க 10 போட்டுக்கலாம். இங்க என்ன வரும்? 19. ஓகேவா? ஸோ 19 போட்டுக்கலாம். அடுத்த டிவிஷன் இருக்கா? இங்க பாருங்க, 8 3s are 24. அப்ப கீழே வந்து எல்சிஎம் 24 போட்டுக்கலாம். மேல இப்போ 21 minus 8. 21ல 8 போச்சுதுன்னா எவ்வளவு வரும்? 13 கிடைக்கும்.
21 8 போச்சுன்னா எவ்வளோ 13. இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனா மாறும்போது இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனா போட்டு 24/13. அப்ப எப்பவுமே நான் எக்ஸாம்ல இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுவேன், இப்படி போட மாட்டேன். இதை எடுத்து எழுதும் போதே இப்படியே எழுதிடுவேன். இது 19/12 போச்சு, அதை மல்டிப்ளிகேஷன் போட்டு கீழே வரத 24 மேல போட்டு இதை கீழே போட்டு இந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணுவேன். இதை எழுத மாட்டேன், புரியணுங்கிறதுக்காக இங்க எழுதி காட்டியிருக்கிறேன். பாருங்க, கேன்சலேஷன் பண்ணும்போது இங்க 2 டைம்ஸ் 19 இது 2 எவ்வளோ, 19 2 38/13. அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 30 செகண்ட் எடுத்துப்போமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டி இருக்கிறதுனால ஒரு 30 செகண்ட் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, the square root of any prime number is always an irrational number. ஆல்வேஸ் அன் irrational number. ஓகேங்களா? ஸோ எப்போனா ஒரு பர்ஃபெக்ட் பிரைம் நம்பர்னு இல்லை, பிரைம் நம்பர்னு இல்லை. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நம்பர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நம்பர் except perfect square, or irrational numbers. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்பர் சிஸ்டம்ல இந்த இரேஷனல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்னங்கிறத நான் தெளிவாக டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா நம்மளோட நம்பர் சிஸ்டம் பிளேலிஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீயாக தான் அவைலபிளா இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின் இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல இருக்கு. இந்த கொஸ்டின் இது வந்து ஒண்ணு இல்ல, இது வாசிச்சோடனே ஆன்சர் போடலாம். 5 செகண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு. சரியா? மேக்ஸிமம் 10 செகண்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நம்பர் எக்ஸப்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு இருக்கு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? 1 4 9 16 25 36 49 அப்படியே போகுதுல்ல. இதெல்லாம் தான் என்னது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத ஒரு நம்பருக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் போட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் என்னதுதான், இரேஷனல் நம்பர் தான். இப்ப பாருங்க, 2 எடுத்துக்கோங்க. 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்ப ரூட் 2 வந்து ஒரு இரேஷனல் நம்பர், √3 ஒரு இரேஷனல் நம்பர், √4 ஒரு இரேஷனல் நம்பர் கிடையாது. ஏன்னா 4 என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. அப்போ 4க்கு ரூட் எடுத்து அது என்ன கிடையாது, இரேஷனல் நம்பர் கிடையாது. சரியா? அப்போ இங்க இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயரை தவிர்த்து ஒரு நம்பருக்கு, இப்ப 10 எடுத்துக்கோங்க, 10க்கு ரூட் எடுத்தா அது என்னதுதான், இரேஷனல் நம்பர் தான். 10க்கு ரூட் எடுத்தா இரேஷனல் நம்பர் தான். ஸோ இரேஷனல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா சொல்லிட்டு தெளிவான டீடைல் வேணும்னா நீங்க நம்மளோட நம்பர் சிஸ்டம் பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A jar is 3/4 full with a chemical solution. After adding 3.2 liter of solution into it, the jar becomes 7/8 full. What is the total capacity of the jar? இது ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ஜார்ல வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கான், 3/5 இருக்கான். இப்போ 3.2 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆயிடுச்சா, 7/8 ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இனிஷியலா 3/5 இருந்ததா, இப்போ என்ன இருக்கு, 7/8 இருக்கு. அப்ப ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், 5ல 3 பங்கு ஃபுல்லா இருந்தது, இப்போ 8ல 7 பங்கு ஃபுல்லா இருக்கு. அப்ப இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு, 5. இங்க டினாமினேட்டர் எங்க இருக்கு, 8. அப்ப ரெண்டையுமே சேமா மாத்தணும். அப்ப சேமா மாத்தணும்னா 5க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன, 40. அப்ப ரெண்டு பக்கம் டினாமினேட்டர் 40 வர மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் என்ன பண்ணணும், 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நான் இதை எப்படி எழுதிப்பேன், 24/40 எழுதிப்பேன். புரியுதா? 5 8s are 40, 3 8s are 24. அப்போ இப்போ இது கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு 3.2 லிட்டர் எக்ஸ்ட்ரா சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே இது எப்படி மாறிடுச்சு, 7/8 மாறிடுச்சு. அப்ப இந்த 8 40 மாறணும், எதால மல்டிப்ளை பண்ணும், 5ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 8 5s are 40. அப்ப மேல 7 5s are 35. அப்போ இனிஷியலா இப்படி இருந்தது, 24/40 இருந்தது. இப்ப எப்படி மாறி இருக்கு, 35/40 மாறி இருக்கு. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 40 தான். அந்த புரியுதா, அந்த ஜாரோட கெப்பாசிட்டி எவ்வளவுதான், 40 தான். அப்ப 40ல 24 பார்ட் ஃபில்லா இருந்தது. இப்ப 3.2 லிட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 40ல 35 பார்ட் ஃபில் ஆயிருக்கு. அப்போ மேல பார்ட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24ல இருந்து 35 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11. அப்ப இந்த 11 யூனிட்ஸ் தான் அந்த 3.2 லிட்டருக்கு ஈக்குவல்னா ஜாரோட டோட்டல் கெப்பாசிட்டி கேட்கறாங்களா. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், 40 பார்க்கணும். இதே மாடல் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஆனா என்ன டாபிக்ல வந்ததுன்னு தெரியல, சிம்பிளிபிகேஷன்ல வந்ததா அல்லது நமக்கு மிக்சர்ல வந்ததான்னு சொல்லி கரெக்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த கொஸ்டின் நம்ம இதே மாடல் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், 11 இங்க 3.2 இருக்கு. அப்போ 40 எவ்வளவு, அப்போ 40 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிருங்களா. 40 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இங்க 0 போகும்போது இந்த பாயிண்ட் போயிடும். 2 4s are 8, 3 4s are 12. அப்போ 128 divided by 11 இதான் ஆன்சர். கேன்சல் பண்ணுவோமா, 12க்குள்ள ஒரு 11 இருக்கும், 12க்குள்ள ஒரு 11 இருக்கும், மீதி ஒன்று போட்டா 18, 18க்குள்ள ஒரு 11 இருக்கும். அப்போ 11 போகுது, 11 பாயிண்ட் போகுது. ஸோ 11 பாயிண்ட் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 11.64 லிட்டர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால டைம் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டினுக்கு வேணா ஒரு 30 செகண்ட் வச்சு, ஸோ 30 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க.
If y power x equal to 121, what will be the value of y power minus y minus 1 power x minus 2? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இங்க 121 இருக்கு. 121 நம்ம எப்படி எழுதலாம்? 11 ஸ்கொயர்னு எழுதலாமா? 11 ஸ்கொயர் தான் என்னது 121, அப்படிதானே? ஒரு நம்பர் பேஸ்ல ஒரு நம்பர், பவர்ல ஒரு நம்பர், பவர் வச்சு நீங்க 121 கொண்டு வரணும்னா இதை தவிர வர வழியே கிடையாது. 11 ஸ்கொயர்னு போட்டா மட்டும்தான் உங்களுக்கு 121 வரும். அப்ப இங்க பாருங்க, கீழே என்ன இருக்கு? 11. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 11. எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 2. அதை அப்படியே கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஒய் மைனஸ் 1, அப்போ ஒய் 11, 11 மைனஸ் 1 எவ்வளோ? 10. மேல எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 2. 2 மைனஸ் 2னா எவ்வளோ? 0. அப்போ 10 பவர் 0வோட வேல்யூ என்ன? 1. உங்களா? ஸோ பேஸ்ல என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, பவர்ல 0 வந்துச்சுன்னா எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் போட்டுக்கும். 20 செகண்ட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, கன்வெர்ட் அன் ஆங்கிள் ஆஃப் 240 டிகிரி இன் ரேடியன். ஓகேங்களா, அப்படின்னா என்ன பண்ணணும்? இது இன் ரேடியன் வரணும். கன்வெர்ட் அன் ஆங்கிள் ஆஃப் 240 டிகிரி இன் ரேடியன்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா, இன் ரேடியன்ஸ் பிரிண்டிங் மிஸ்டேக் என்ன? 240 டிகிரி ரேடியனா மாத்தணுமா? ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது நம்ம ஜாமெட்ரி கிளாஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன், டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன். இது சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 15 செகண்ட் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரியா, புரிஞ்சுக்கோங்க. பை ரேடியன்ங்கிறது 180 டிகிரி. அப்ப இதுல இருந்து ரெண்டு விதமா அதை நான் கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்? அப்போ ஒரு ரேடியன்னா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 பை பை டிகிரி. சரியா, ஒரு ரேடியன் அப்படிங்கிறது எவ்வளோ? 180 பை பை டிகிரி. ஒன்றும் இல்லை, இந்த பை ரேடியன் 180 டிகிரின்னு இருக்கா? அப்ப இந்த பை ரைட் சைடு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 1 ரேடியன் மாறிடும், பை டினாமினேட்டருக்கு போயிருச்சு. இது அப்படியே நான் மாத்தி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 180 அங்க போயிருச்சுன்னா பை பை 180 ரேடியன். சரியா, அந்த மேல சி போட்டோம்னா சிங்கிறது ரேடியனுக்கான சிம்பிள். சிங்கிறது ரேடியனுக்கான சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ பை டிகிரி தான். ஸோ பை ரேடியன் தான் 150 டிகிரி. 180 டிகிரினா 1 ரேடியன் வந்து 180 பை பை டிகிரி. 1 டிகிரிங்கிறது என்னது? பை பை 180 ரேடியன் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு டிகிரி டு ரேடியன் கேட்கறாங்களா, ரேடியன் டு டிகிரி கேட்கறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இங்க பாருங்க, ஒரு ரேடியன் வந்து 180 பை பைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ரேடியன்ல இருந்து டிகிரிக்கு மாத்த சொன்னாங்கன்னா, ரேடியன்ல இருந்து டிகிரிக்கு மாத்த சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? 180 பை பையால மல்டிப்ளை பண்ணணும். இதே இது உங்களை டிகிரியில இருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன இருக்கு? பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். பை பை 180 இவ்வளவுதாங்க லாஜிக். ரேடியன் டு டிகிரினா 180 பை பையால மல்டிப்ளை பண்ணும். டிகிரியில இருந்து ரேடியன்னா பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிகிரியை ரேடியனா மாத்த சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கா? அப்ப இதுதான் டிகிரியை ரேடியனா மாத்தனா என்ன பண்ணும்? பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்காங்க? 240. இப்ப ஜஸ்ட் சிம்பிளா 240 நீங்க பை பை 180 மல்டிப்ளை பண்ணா போதும் ஆன்சர். ஓகேவா? இது நான் புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மத்தபடி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணது இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் தான். ஓகே, அதனாலதான் 15 செகண்ட் போட்டு உங்களுக்கு டிகிரியே ரேடியனா மாத்த போறோம். அப்ப பை பை 180 நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிருந்திருக்கலாம். அதே ரேடியன் கொடுத்து டிகிரியா கேட்டாங்கன்னா 180 பை பையால மல்டிப்ளை பண்ணும். சரி, அப்ப சால்வ் பண்ணும்போது பாருங்க, இது 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 4, இங்க என்னது 3. அப்ப ஆன்சர் என்ன? 4 பை பை 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வழியும் இருக்கு. நான் சொன்னேன்ல, பை அப்படிங்கிறதோட மதிப்பு எவ்வளவு? 180 டிகிரி. நீங்க ஆப்ஷன் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து இந்த பைக்கு பதிலாக 180 போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு 240 வருதோ அதை ஆன்சர் போட்டுக்கலாம். சரியா, இது இன்னொரு மெத்தட். இப்போ நாங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறேன்னா 4 பையன் இருக்கா? அப்போ 4 இன்ட்டு பையை தூக்கிட்டு 180 போட்டுட்டு பை 3 போடுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 3 அடிச்சது எவ்வளவு வரும்? 60. அப்ப 4 இன்ட்டு 60 எவ்வளவு? 240. அப்ப எதான் ஆன்சரு? ஏதான் ஆன்சர். புரியுதா? இப்போ ஒருவேளை ஏல எனக்கு 240 கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து பில சப்ஸ்டிட் பண்ணும். எங்கெல்லாம் பை இருக்கோ அங்கெல்லாம் நீங்க 180 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல 240 ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இது கிளியரா பாத்துக்கோங்க. இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன, லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ல நிறைய இதுல வந்து இது கேட்டிருக்காங்க. பை டு ரேடியன் ஷிஃப்ட் அல்லது ரேடியன் டு பை ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. அதனால அதை கவனமா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ் தீட்டா வந்து 3/5. அப்ப டான் தீட்டா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறான். அப்ப காஸ் தீட்டானா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். ஓகேவா? அப்ப 3, 5 இருக்கு. பாருங்க, நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இப்ப ட்ரையாங்கிள்ல இது தீட்டா. அப்ப இது என்னது? இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இதெல்லாம் மைண்ட்லயே பண்ணணும். சரியா? சோ இருந்தாலும் புரியணும். சும்மா அப்படியே பிளைண்டா சொல்லிட்டு போனோம்னா புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாது. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சோ ஆப்போசிட்டா அட்ஜசன்ட். அப்ப அட்ஜசன்ட் எவ்வளவா? 3 இருக்கான்.
ஹைப்போடெனிஸ் எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். அப்ப ட்ரிப்ளெட் படி 3 5ன்னு இருந்ததுன்னா இது எவ்வளவு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? 4 தான் இருக்கும். ஸோ tan தீட்டா கேட்கறாங்க. tanங்கிறது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? அப்ப ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா 4/5. சரி 4/3. 4/3. tanங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 4/3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 4/3. கிளியரா சொல்லுவோம். பேசிக்கான கொஸ்டின் 10 செகண்ட் தான் அந்த கொஸ்டின்லாம். ஏன்னா இது வந்து ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப சப்பையான கொஸ்டின். என்ன ட்ரிப்ளெட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனிஸ் 5 இருக்கு, அட்ஜசன்ட் வந்து 3 இருக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட் 4 தாங்கிறது அதை எதையுமே எழுதாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சிஜிஎல் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ இப்போ tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போடும். அப்போ ஆப்போசிட் வந்து 4 இருக்கு, அட்ஜசன்ட் வந்து 3 இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 4/3 போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு 15 செகண்ட் வேணா கொடுப்போம். நான் அதிகமாக தான் கொடுக்குறேன் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் 2x + 3y = 6 இன்டர்செக்ட் த y ஆக்சிஸ். ஈஸியான கொஸ்டின். கோஆர்டினேட் ஜாமெட்ரினாலே நிறைய பேர் வந்து அது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரிலையும் பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் போடுற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ நீங்க கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா வைக்கல. ஓகேங்களா? ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பெய்டு கோர்ஸா தான் வச்சிருக்கோம். ஸோ ஜாமெட்ரி, மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜாமெட்ரி கம்பைன் பண்ணி நம்மளோட ஆப்ல பெய்ட் கோர்ஸா இருக்கும். ஸோ அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஜாமெட்ரி எப்படி பேசிக்ல இருந்து அப்ரோச் பண்றது, ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம லேர்ன் பண்ணலாம். அதே நேரத்தில் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ கிராஃப் எப்படி வரைகிறது, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, அதுல என்னென்ன பேட்டர்ன்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அது வேணும்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு தெரியும்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு லைன் இருக்கு. ஸோ இதான் லைனோட ஈக்குவேஷன். இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கேட்கறாங்க. அப்போ நமக்கு லாஜிக் என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கறது. இப்போ இதான் கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். இதான் கிராஃப். இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஒரு லைன் வரையறோம். சும்மா இப்படி ஒரு லைன் வரையறோம். இப்படி ஒரு லைன் போகுது. அப்ப இந்த லைன் வந்து இந்த இருக்கா ஒய் ஆக்சிஸ கட் பண்ணுதா? ஒய் ஆக்சிஸ கட் பண்ணுதுல, இது என்ன பாயிண்ட் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கறேன். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வேணும்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக் என்ன தெரியுமா? அப்ப இந்த லைன் ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணா போதும். அந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இது அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளவுதான் லாஜிக். சரியா? இங்க ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறது கேட்கறதுனால நான் என்ன பண்றேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் இல்லையா, இந்த லைனோட ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன ஆகும்? அப்ப 2 × 0 0 ஆயிடுமா? அப்ப என்ன மட்டும் வரும்? 3y = 6. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 2. புரியுதா? அப்ப எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்க்கு 2 கிடைக்குது. அப்ப எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்க்கு எவ்வளவு கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்ப பாயிண்ட் என்ன? 0,2. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 0,2. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஜஸ்ட் வெரி சிம்பிளான ஒரு கொஸ்டின். இப்ப இதே இது வந்து இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் இல்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க சார் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதுல புட் ஒய் ஈக்குவல் டு 0. ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ ஒய்க்கு நான் 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? 2x = 6ன்னு வரும். அப்ப x = எவ்வளோ? 3. அப்ப நான் ஒய்க்கு 0 போடும்போது எக்ஸுக்கு எவ்வளவு கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்ப பாயிண்ட் எப்படி நோட் பண்ணும்? எக்ஸ் எவ்வளோ? 3. ஒய்க்கு நான் எவ்வளவு போட்டேன்? 0. அப்ப 3,0 அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் அது என்ன பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் பண்ணுது. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க. ஓகேங்களா? ஒரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? சோ ஒரு பாயிண்ட்டை எப்படி நம்ம லொகேட் பண்றது, என்ன மாதிரி லைன்ல வந்து என்னென்ன ஸ்லோப்னா என்ன, இது எல்லா விஷயத்தையுமே நம்ம டீடைலா பேசிக்ல இருந்து தெளிவா ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கான்செப்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? சோ எல்லாமே கான்செப்ட், ஏன் வருது, எதுக்கு வருது, அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா சொல்லி தான் கொடுத்துருப்போம். முக்கியமா இதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸும் நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே டைரக்டா ஃபார்முலாவை போட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு வேணா ஒரு 30 செகண்ட் எடுத்துப்போமே. 30 செகண்ட் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஆனா டக்குன்னு யோசிக்கிறதுக்கு, நான் இப்படி எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு 30 செகண்ட் கொடுத்தோம்னா 30 செகண்ட் கிடையாது, இது ஒரு 15 செகண்டுக்குள்ள போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் triangle ABC similar to triangle DEF, if angle A equal to 50 degree, angle B equal to 60 degree, then find the value of angle E கேக்குறாங்க. சரியா? இது பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லிடலாம். பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏங்கிற ஆங்கிளும் டிங்கிற ஆங்கிளும் சேமா இருக்குன்னு அர்த்தம். பியும் இயும் சேமா இருக்குன்னு அர்த்தம். சியும் எஃப்பும் சேமா இருக்குன்னு அர்த்தம். இதான் லாஜிக். சரியா? இந்த கொஸ்டினுக்கு 10 செகண்ட் தான். இந்த கொஸ்டினுக்கு 10 செகண்ட் தானே. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு
டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து எவ்வளவா 50 டிகிரியாம், பிங்கிறது வந்து 60 டிகிரியாம். ஓகேங்களா? ஸோ இதுல டிகிரி மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா? ஏங்கிறது 50 டிகிரி, பிங்கிறது 60 டிகிரி. அப்ப சி ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? சி ஈஸியா இது 50 60னா எனக்கு டோட்டல் 180 வரணும். அப்ப இங்க 110 வருதுன்னா அப்ப இது எவ்வளவு இருக்கணும்? இது 70 இருக்கணும். எனக்கு அப்போ இது ரெண்டும் சிமிலர்னு தெரிஞ்சதுன்னா அப்ப ஏபிசியும் டிஎஃப் தானே சிமிலர். அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங் என்னது? டி. அப்ப டி எவ்வளவு இருக்கும்? 50. பிக்கு கரஸ்பாண்டிங் என்னது? இ எவ்வளவு இருக்கும்? 60. சிக்கு கரஸ்பாண்டிங் என்னது? எஃப். அது எவ்வளவு இருக்கும்? 70. ஸோ இதான் கரஸ்பாண்டிங். இதை பார்க்கணும். இங்க ஏக்கு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு ஏ. அப்ப ஏக்கு கரஸ்பாண்டிங் டி, பிக்கு கரஸ்பாண்டிங் இ, சிக்கு கரஸ்பாண்டிங். இதெல்லாம் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சிமிலாரிட்டி, காங்க்ருவன்சி, அந்த கான்செப்ட்ல நம்மளோட ஜாமெட்ரி கிளாஸ்ல இதை பேசிக்கா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ படிக்காதீங்க. ஜாமெட்ரி அப்படிங்கிறது புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை வந்து உங்களால எப்பவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். சரியா? சோ பாருங்க, அப்ப நமக்கு இதுல என்ன கேட்டாலும் பண்ணலாம். உங்களுக்கு டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டி கேட்டா எவ்வளோ? 50. இ கேட்டா எவ்வளோ? 60. எஃப் கேட்டா எவ்வளோ? 70. நமக்கு என்ன கேட்டாங்க? இ கேட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் டயக்ராம் வரையணும்னு அவசியமே இல்லை. புரியணுங்கிறதுக்காக டயக்ராம் வரைஞ்சேன். அதர்வைஸ் எனக்கு என்ன தெரியும்? ஏ டிக்கு ஈக்குவலா இருக்கும், பியும் இயும் ஈக்குவலா இருக்கும், சியும் எஃப்பும் ஈக்குவலா இருக்கும். எனக்கு என்ன கேட்கறாங்க? இ கேட்கறாங்க. அப்ப இ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பிக்கு ஈக்குவலா இருக்கும். பி எவ்வளோ? 60. அப்ப இ எவ்வளோ? 60. சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 15 செகண்ட் கொடுக்கும். 15 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிருக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In triangle ABC, median AD, BE and CF intersect at the centroid G. What is the ratio of the area of triangle GAB? இதை டயக்ராம் மறைஞ்சாதான் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம போட முடியும். ஸோ நார்மல் சென்ட்ராய்டு கான்செப்ட் தான். ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுல ஏடிங்கிறது ஒரு மீடியனா, அதே மாதிரி பிஇங்கிறது ஒரு மீடியனா, ஸோ அதே மாதிரி சிஎஃப்ங்கிறது ஒரு மீடியனா, இப்போ ஜிங்கிறது என்னவா? சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ரேஷியோ கேட்கறாங்க. எதுக்குன்னா ஏரியா ஆஃப் ஜிஏபி. ஜிஏபி எங்க இருக்கு? ஜி இந்த இருக்கு, ஏ இந்த இருக்கு, பி இந்த இருக்கு. ஸோ இதுதான் ஜிஏபி. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஜிஏபிங்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கும் மொத்த ஏபிசிங்கிற மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. அப்ப நமக்கு சென்ட்ராய்டுல முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று படிச்சிருப்போம். என்ன ப்ராப்பர்ட்டி? இந்த மாதிரி சென்ட்ராய்டு போட்டு பிரிக்கும் போது அந்த ட்ரையாங்கிள் வந்து 1 2 3 4 5 6 பார்ட்டா பிரியும். இந்த 6 பார்ட்டோட ஏரியாவும் இப்படித்தான் இருக்கும், சேமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை சென்ட்ராய்டுல படிச்சிருப்போம். ஸோ சென்ட்ராய்டு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்ல நிறைய சென்டர்ஸ் இருக்கு. சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர்னு படிப்போம். அதுல இந்த சென்ட்ராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப இந்த மாதிரி சென்ட்ராய்டு போடும்போது ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிரியுது? 6 பங்கா பிரியும், 6 பார்ட்டா பிரியும். இந்த 6மே எப்படி இருக்கும்? ஈக்குவல் பார்ட்டா இருக்கும். அப்ப பாருங்க, ஜிஏபி, இந்த ஜிஏபிக்குள்ள எத்தனை பார்ட் இருக்கு? 2 பார்ட் இருக்கு. அப்ப 2:2. ஓவராலா மொத்த ட்ரையாங்கிள்ங்கிறப்போ 1 2 3 4 5 6 பார்ட் இருக்கா? ஸோ ஆன்சர் எவ்வளோ? 1:3. ஆன்சர் எவ்வளோ? 1:3. சரியா? இது எல்லாமே நம்ம ஜாமெட்ரி கிளாஸ்ல தெளிவா கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 1:3. இந்த கொஸ்டினுக்கு வந்து டயக்ராம்லாம் வரைகிறதுனால ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோம். சரியா? 30 செகண்ட் எடுத்துக்கலாம் இது சால்வ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, in a circle as a radius of 5 cm from an external point P which is 13 cm away from the center of circle, a tangent drawn touching the circle at point D, what is the precise length? இது ஒண்ணும் இல்லைங்க, ஈஸி தான். ஓகேவா? ஸோ 3 லைன் இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க, கான்செப்ட் கம்மி தான். ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பி. அப்ப பிங்கிற ஒரு பாயிண்ட் அவுட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க? விச் இஸ் 13 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்கிள், டேஞ்சன்ட் drawn to the circle. ஓகேங்களா? அப்ப இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு என்ன பண்றாங்களாம்? ஒரு டேஞ்சன்ட் வரையறாங்க. சரியா? இங்க போட்டுப்போம் பிய. சரியா? பிங்கிற பாயிண்ட்ல இருந்து இதுதான் பி. பிங்கிற பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரையறாங்க. அது சர்க்கிளோட மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் டி. இந்த பிங்கிற பாயிண்ட் எங்க இருக்குன்னா சர்க்கிளோட சென்டர்ல இருந்து கரெக்டா 13 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கான். சரியா? இது சர்க்கிளோட சென்டர் ஓன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ? 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சென்டரையும் இந்த டேஞ்சன்ட் டச் ஆகக்கூடிய பாயிண்டை இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க உங்களுக்கு என்ன வரும்? 90 டிகிரி இருக்கும். இது எல்லாமே சர்க்கிள் நம்ம படிச்ச ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? டேஞ்சன்ட் டச் ஆகக்கூடிய பாயிண்ட், டேஞ்சன்ட்டுக்கு நீங்க சர்க்கிளோட சென்டர்ல இருந்து டச் ஆகக்கூடிய பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ரைட் ஆங்கிளா தான் இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். சர்க்குலர் ரேடியஸ் என்ன சொன்னாங்க? 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன ட்ரையாங்கிள்? இந்த ஓடிபி அப்படிங்கிறது என்ன ட்ரையாங்கிள்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா 90 டிகிரி தானே. அப்ப பாருங்க, 5 இருக்கு, 13 இருக்கு. அப்ப ட்ரிப்ளெட் படி 5 12 13 படிச்சிருப்போமா? அப்ப இந்த சைடு கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 12 தான் இருக்கும். என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த ப்ரிசைஸ் லென்த் ஆஃப் டான்ஜென்ட் பிடி? பிடியோட லென்த் எவ்வளவு? அப்போ 12 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 40 செகண்ட் போட்டுப்போமா? எதுக்கு? டயக்ராம் எல்லாம் வரைஞ்சு பாக்குறதுக்கு. சரியா? பேசிக்கான கொஸ்டின் தான், டான்ஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான்.
ஓகே, அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் whose parallel sides are 20 cm, 10 cm and the perpendicular height between them 8 cm. அப்ப A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, H கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன? half into A plus B. அப்ப 20 plus 10 எவ்வளோ? 30 into என்னது? H 8. அப்ப கேன்சல் பண்ணும்போது இங்க 4 டைம்ஸா, அப்ப 30 into 4ங்கிறப்ப ஆன்சர் எவ்வளோ? 120. இப்போ நான் சால்வ் பண்ணும்போதே 10 செகண்ட் தான் ஆயிருக்கும். சரியா? ஸோ ஒரு 15 செகண்ட் வேணா கொடுத்துக்கிறேன். 15 செகண்ட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, the volume of sphere is 144 pi, the radius of the sphere is doubled, by what percentage does its volume increase? Total volume increase. ஈஸியான கொஸ்டின். இதுக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இந்த டேட்டா தேவையே இல்லை. இந்த 144 பை தேவையே இல்லை. இது வந்து என்னன்னா, நீங்க வந்து சும்மா படிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்செப்ட் புரியாம நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, 144 பை கொடுத்துருக்காங்களே, இதை யூஸ் பண்ணாம பண்ணணுங்கிறத அவங்களால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஜஸ்ட் ரேஷியோ தானே கேட்கறாங்க. ரேடியஸ் என்ன ஆகுதான்? டபுள் ஆகுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் பாருங்க, ரேடியஸ் வந்து 1:2ன்னு வச்சுக்கோம். அப்போ ரேடியஸ் 1ன்னு இருந்தது, டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 2ஆ மாறுது. அப்போ 1:2ன்னு மாறுது. அப்போ வால்யூம்ல என்ன சேஞ்சுன்னு கேட்கறாங்க. அப்போ ரேடியஸ் டு வால்யூம் பார்க்கும்போது ரேடியஸ் அப்படியே கியூப் பண்ணி 1 இருக்கா, அப்போ 1 கியூப் போட்டுக்கோங்க. இங்க 2 இருக்கா, 2 கியூப் எவ்வளோ? 8. இது எல்லாமே நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் நம்மளோட மென்சுரேஷன் கிளாஸ்ல. இது எப்படி ஒர்க் ஆகும், ஏரியானா என்ன பண்ணணும், வால்யூம்னா என்ன பண்ணணும், ஏன் அப்படி பண்றோம், அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ வால்யூம் பாருங்க, ரேடியஸ் வந்து உங்களுக்கு 1ல இருந்து 2 அப்படி டபுள் ஆச்சுதுன்னா வால்யூம் என்ன ஆகுது? 1ல இருந்து 8ஆ மாறுது. 1ல இருந்து 8ஆ மாறுதுன்னா இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? வால்யூம் வந்து 8 டைம்ஸா மாறுது அப்படின்னு ஆன்சர் போடலாம். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்கறாங்க. வால்யூம் பிகம்ஸ் 8 டைம்ஸ். ஓகேவா? வால்யூம் பிகம்ஸ் 8 டைம்ஸ். இப்படி ஆன்சர் போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா ஆப்ஷன்ல வந்து அவங்க பிகம்ஸ் கேட்கல, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் கேட்கறாங்க. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? 1ன்னு இருந்தது, இப்ப எவ்வளவு மாறி இருக்கு? 8ஆ மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 7 கூடி இருக்கு. அப்போ 1ல இருந்து 7 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? எவ்வளவு இருந்தது இனிஷியலா? 1. இப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 7. அது பர்சன்டேஜா பாக்குறதுக்கு இன்ட்டு 100. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 700%. இது எப்படி போடுறேன்? இதெல்லாம் பர்சன்டேஜ் கான்செப்ட். பர்சன்டேஜ்ல பேசிக்கா நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். எப்படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறது, பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்மளோட பர்சன்டேஜ் கிளாஸ்ல தெளிவா இருக்கு. சரியா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 700%. நெக்ஸ்ட் பாருங்க, a solid metallic cone with a radius of 6 cm and height 10 cm is melted down and completely recast into a small solid sphere, each having a radius of 2 cm. How many such sphere can be formed? ஈஸியான கொஸ்டின். இது வந்து மென்சுரேஷன் சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. ஒண்ணும் இல்ல, ஒரு கோன் இருக்கு, அந்த கோனுக்கு ரேடியஸ் கொடுத்தாச்சு, ஹைட் கொடுத்தாச்சு. இதை மெல்ட் பண்ணி என்ன பண்றாங்களா, குட்டி குட்டி ஸ்பியரா மாத்துறாங்களா. அந்த ஸ்பியருக்கு என்ன கொடுத்தாங்க? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை ஸ்பியர் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மென்சுரேஷன்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? வால்யூம் ஆஃப் பிக். அந்த ஃபர்ஸ்ட் எதை உருக்குறீங்களோ, பெருசா இருந்ததுல எதை உருக்க போறீங்க? கோனை. ஓகேவா? அதை உருக்கி என்ன கொண்டு வர போறீங்க? குட்டி குட்டி சின்ன சின்ன ஸ்பியர்ஸா மாத்த போறீங்க. அப்போ வால்யூம் ஆஃப் அந்த ஸ்மால் ஆப்ஜெக்ட். அப்ப நான் மேல என்ன பண்ணுவேன்? கோனை தானே உருக்க போறேன். அப்போ கோனோட வால்யூம் எழுதுவோம். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. ஆர் என்னங்க? 6, 6. ஸோ 6 இன்டூ 6 இன்டூ ஹைட் எவ்வளோ? 8. இதான் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்க ஸ்பியருக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். அப்போ 4/3 பை ஆர் கியூப் தானே. ஆர் எவ்வளோ இங்க? 2. அப்போ 2 கியூப் எவ்வளோ? 8ன்னு போட்டுக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க. பைக்கு பை கேன்சல் ஆயிடும், இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆயிடும், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும், இந்த 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 3 2s are 6, இங்க 3 2s are 6. ஸோ 3 3s are 9. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வேணா ஒரு 40 செகண்ட் போட்டுப்போமா? ஸோ 40 செகண்ட் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எழுத தேவையில்லை, இதெல்லாம் எக்ஸாம்ல எழுத டேரக்டா இதை மட்டும் எழுதி அடிச்சா போதும். ஸோ 25 கொஸ்டினை முடிச்சாச்சு. எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம்னு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 14 15 16 17 18 19 20 20 கொஸ்டின் முடிச்சாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு 15 நிமிஷம் ஆயிருக்கே ஆயிருக்கு இந்த 20 கொஸ்டினுக்கு. சரியா? நம்ம ஒரு ஃபுல் ஸ்பீட்ல நீங்க அப்படியே ஒரு அப்படியே டக்குன்னு போகும்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதெல்லாம் ஸ்கிப் பண்ணமோ அதை எடுத்து பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணமோ அதை எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அதுல ஸ்கிப் பண்ணதுல எது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இது உங்களோட விருப்பம் தான். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். எந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கு, எந்த கொஸ்டின் டஃபா இருக்குங்கிறது. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு டாபிக்ல வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும். அதுல கொஸ்டின் வந்து எனக்கு இந்த டாபிக்ல வந்து எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னால கரெக்டா ஆன்சர் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு இதுல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெஸ்ஸா இருக்குன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து அந்த பர்சனை பொறுத்து மாறுது அப்படிங்கிறதுனால இதுல நான் பெருசா இது கொடுக்கல. சரியா? இப்ப ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம்.
சால்வ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஒவ்வொன்றா பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து வரேன். என்னென்ன கொஸ்டின்லாம் ஸ்கிப் ஆயிருக்கோ அதை நம்ம முடிச்சுட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணது இந்த கொஸ்டின் தான். பாருங்க, ஒரு சிட்டியில கரண்ட் நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் வந்து 25,000 பேர் இருக்காங்களாம். அதுல ஒருவேளை லிட்ரேட் மேல்ஸ் வந்து 5% டிக்ரீஸ் ஆகி லிட்ரேட் ஃபீமேல் வந்து 10% இன்க்ரீஸ் ஆனா பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுமா? 25,250 ஆகுமா? சரி, அப்படி நடந்தா மேல்ல ஒரு 5% டிக்ரீஸ் ஆகி ஃபீமேல்ல ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? 25,250 பாப்புலேஷன் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்கறாங்க? இப்போ பிரசன்டா அங்க லிட்ரேட் மேல்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணுவேன்? ஈஸியா அப்ரோச் பண்ணணும்னா அப்படின்னா இந்த கொஸ்டினை அலிகேஷன் மிக்சர்ல போடலாம். சரியா? அலிகேஷன் மிக்சர்ல போடும்போது பாருங்க, இங்க மேல் இதெல்லாம் அலிகேஷன் மிக்சர் கான்செப்ட்ல இதை ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், எப்படி போடுறோங்கிறது தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அலிகேஷன் மிக்சர் யூடியூப் பிளேலிஸ்ட்ல ஃப்ரீயா தான் இருக்கு. சரியா? ஸோ பார்க்கணும், பாத்துக்கலாம். பாருங்க, ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்டார்டிங்ல மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க? 25,000 பேர் இருக்காங்க. மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க? 25,000 பேர் இருக்காங்க. இதுல மேலும் இருக்காங்க, ஃபீமேலும் இருக்காங்க. ஸோ மேல் என்ன ஆகுறாங்களா? 5% டிக்ரீஸ் ஆகுறாங்க. அதனால இங்க என்ன பண்ணிக்கிறேன்? -5 போட்டுக்கிறேன். ஸோ மேல் மட்டும் பார்க்கும்போது 5% டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்ங்கிறதுனால -5. ஃபீமேல் என்ன ஆகுறாங்க? 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்களா? அதனால ஒரு +10. சரி, இது -10, இது இன்க்ரீஸ்ங்கிறதுனால என்னது? +10. அப்ப மேல் மட்டும் பார்த்தா 5% டிக்ரீஸ் ஆகுது. ஃபீமேல் மட்டும் பார்த்தா 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓவராலா பார்த்தா என்ன ஆகுது? ஓவராலா பார்த்தா பாருங்க, 25,000 இருந்தது, இப்ப என்னவா மாறி இருக்கு? 25,250 மாறி இருக்கு. அப்ப இங்க பர்சன்டேஜ்ல பார்க்கணும். 25,000 இருந்து 25,250னா எவ்வளவு கூடி இருக்கு? 250 கூடி இருக்கு. அப்ப 250 கூடி இருக்குன்னா 25,000ல 250ங்கிறது எவ்வளோ? 1%. 25,000ல 250ங்கிறது எவ்வளோ? 25,000ல 10%னா என்ன? 2,500. 1%னா எவ்வளோ? 250. அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய அந்த டோட்டல் லிட்ரேட் பீப்புள் எனக்கு எவ்வளவு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க +1. அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு. சரி, ஈஸியான கொஸ்டின் தான் இது. இது கான்செப்ட் தெரியணும். அலிகேஷன் மிக்சர்ல போடும்போது இந்த கொஸ்டினுக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். இது நீங்க நார்மலா எடுத்து 5, 10ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுக்கும். சரியா? ஸோ -5. மேல் மட்டும் பார்க்கும்போது 5 டிக்ரீஸ் ஆகுது. ஃபீமேல் மட்டும் பார்த்தா 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஓவராலா 2 பேரும் கலந்து பார்க்கும்போது மொத்த பீப்புளுக்கு என்ன ஆகுது? 1% இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்ப கீழே போட்டா மேல் ஃபீமேலுக்கு ரேஷியோ கிடைச்சிடும். மேல் ஃபீமேலுக்கு ரேஷியோ பாருங்க, 10 இருக்கு, 1 இருக்கு. 10 பெருசா, 1 பெருசா? 10 தான் பெருசு. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 10 - 1 எவ்வளோ? 9. இங்க நீங்க மைனஸ் பண்ணணும். இங்க மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். -5 பெருசா, 1 பெருசா? இந்த மாதிரி மைனஸ் வரும்போது நமக்கு சப்ராக்ட் பண்றதுல குழப்பம் வரும். சார் -5ல இருந்து 1 எப்படி சார் கழிக்கிறது? நான் மைனஸ்ல இங்க வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கீழே எப்பவுமே மைனஸ்ல வரக்கூடாது. வந்ததுன்னா தப்பா எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம், இல்ல தப்பா சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க நீங்க என்ன பண்ணீங்க? 10, 1 பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சீங்களா? அப்ப இங்க என்ன பண்ணும்? பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பர் கழிக்கணும். பெரிய நம்பர் என்னது? 1. சின்ன நம்பர் என்னது? -5. அப்போ 1ல இருந்து -5 கழிக்கணும். பாருங்க, 1ல இருந்து கழிக்கணும் எதை? -5. 1ல இருந்து -5 கழிச்சா என்ன வரும்? இங்க மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடும்? பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 1 + 5 என்னன்னு வந்துடும்? 6. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு போடணும்? 6. அப்ப ரேஷியோவா எப்பவுமே அலிகேஷன்ல கீழே ரேஷியோ தானே கிடைக்கும். 3 டேபிள்ல போட்டோம்னா 3:2. அப்போ அங்க கரண்ட் நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் எவ்வளவு இருக்காங்க? 25,000. அதுல மேல் ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்க? 3:2ங்கிற ரேஷியோல இருக்காங்க. எனக்கு தேவை என்னது? மேல் தான். பாருங்க, ஓவராலா மேலும் ஃபீமேலும் சேர்ந்து எவ்வளவு? 5. அப்போ 5 தான் 25,000னா நான் என்ன பார்க்கணும்? 3 எவ்வளோங்கிறத பார்த்தா போதும். இங்க கேன்சல் பண்ணும்போது அப்போ 1 யூனிட் வந்து 5,000 வரும். அப்போ 3 யூனிட்னா எவ்வளோ? ஆன்சர் இஸ் 15,000. புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு. நம்ம பாக்குறது எல்லாமே லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் 2024, 2025ல கேட்ட PYQ தான். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இது என்னது? ஆவரேஜ். In a team of 75 employees, the average monthly sales per employee is 1.8. ஓகேங்களா? மொத்தம் 75 எம்ப்ளாயி இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆவரேஜ் மந்த்லி சேல் வந்து 1.8 இருக்கு. If 30 junior employees average is 1.2 lakh each, what is the average monthly sale figure for the senior employees in lakh அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? என்னன்னா மொத்தமா 75 பேர் இருக்காங்க. அந்த 75 பேருக்கு ஆவரேஜ் பார்த்தா எவ்வளவு? 1.8. அந்த 75 பேர்ல 30 ஜூனியர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க 30 ஜூனியர் எம்ப்ளாயிஸ்க்கு ஆவரேஜ் பார்த்தா 1.2. அப்போ மீதி எத்தனை சீனியர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க? மொத்தம் 75 பேரா? அதுல 30 பேர் ஜூனியர்னா 45 பேர் சீனியரா இருப்பாங்க. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, எம்ப்ளாயிஸ் எழுதுறேன். எத்தனை ஜூனியர் எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்களா? ஸோ இது ஜூனியர் 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளோ? 1.2. அதே மாதிரி சீனியர் எம்ப்ளாயிஸ் அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 45 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆவரேஜ் என்னங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 45 எம்ப்ளாய்க்கும் ஆவரேஜ் பார்த்தா எவ்வளோ? 1.8.
இது ஆவரேஜ்ல இந்த கான்செப்டை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டீவியேஷன் மெத்தட்ல தான் நான் சால்வ் பண்ண போறேன். ஏன்னா டீவியேஷன் மெத்தட்ல போட்டா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ டீவியேஷன் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணும்போது பாருங்க, இனிஷியலா இதான நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை வந்து நம்ம சுருக்கிக்கலாம், இதை வந்து சின்னதாக்கிக்கலாம். இது 30 45 இருக்கா, ரேஷியோ எடுத்தா என்ன, 15 டேபிள்ல போடும்போது இது 2, இது எவ்வளோ 5. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இது 2ன்னு வச்சுக்கிறேன், இது 5ன்னு வச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? இது எல்லாமே கிளாஸ்ல தெளிவா கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இங்க உட்காந்து இதை நடத்திட்டு இருக்க முடியாது. சரியா? இது வந்து ஏன்னா 15 நிமிஷங்கிறப்போ எந்த இடத்துலலாம் ஓரளவு கொஞ்சம் ஷார்ட்டான மெத்தட் அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும். ஆனால் அதை புரிஞ்சுதான் அப்ளை பண்ணணும். ஏன் இது நடக்குது, எப்படி நடக்குது, டீவியேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுலாம் தெரியணும்னா ஆவரேஜ் சீரிஸ் நீங்க ஃபுல்லா பார்த்தாகணும். சரியா? ஸோ 2 5 2 15 சார் 30, சாரி 2:3 வரும். ஓகேவா? ஸோ 2:3. ஒன் செகண்ட். 15 டேபிள்ல போடும்போது இது 2 டைம்ஸ், இது எவ்வளோ 3 டைம்ஸ். அப்ப பாருங்க, இங்க 1.8 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 1.2 இருக்கு. அப்ப இங்க டீவியேஷன் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 1.8ல இருந்து இந்த 1.2 கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இருக்கு, ஒரு 0.6 கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு, ஒரு 0.6 கம்மியா இருக்கு. அப்போ சீனியர் எம்ப்ளாய்க்கு என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சீனியர் எம்ப்ளாயோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா, இந்த ஓவரால் ஆவரேஜ் இருக்கு இல்லையா 1.8. ஓகேவா? இங்க என்ன இருக்கு 0.6 கம்மியா இருக்கு. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, ரெண்டு, இதை கேன்சல் பண்ணிட்டேன், இது 30ன்னு எடுத்துக்கோ, நான் 2ன்னு எடுத்துப்போம். 2 ஜூனியர் எம்ப்ளாய் இருக்காங்க, 3 சீனியர் எம்ப்ளாய் இருக்காங்கன்னு எடுத்துப்போம், எந்த பிரச்சனையும் வராது. சரியா? ஸோ 2. அப்போ நமக்கு ஆவரேஜா இந்த இந்த ஆவரேஜ்ல எவ்வளவு டீவியேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.6. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். அப்போ டோட்டல் டீவியேஷன் பார்க்கும்போது 2 இன்டூ 0.6, 2 இன்டூ 0.6னா எவ்வளவு 1.2. இது மைனஸ்ல இருக்கா, அப்போ -1.2. அப்போ இங்க எனக்கு மைனஸ்ல இருக்கா, அப்போ அந்த -1.2 நான் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். +1.2 போட்டு இந்த 1.2க்கு மட்டும் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சீனியர் எம்ப்ளாயிஸ் இப்போ எவ்வளவு இருக்காங்க 3. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ஸோ டீவியேஷனா என்ன, டோட்டல் டீவியேஷனா என்ன, நெட் டீவியேஷனா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியணும். புரியுதா? நான் என்ன பண்ணேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜூனியர் சீனியர் 30 45. சரியா? இந்த 30 பேருக்கு ஆவரேஜ் 1.2, இந்த 45 பேருக்கு ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஆனா மொத்தமா சேர்த்து 75 பேருக்கு ஆவரேஜ் என்னன்னு கொடுத்தாங்க, 1.8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் டீவியேஷன் செக் பண்றேன். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இது 15 டேபிள்ல கேன்சல் ஆகும், அதனால 2 3ன்னு மாத்திரேன். இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இதை நீங்க மாத்துறதுனால உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்பவே சிம்பிள் ஆகும். ஸோ 1.8ல இருந்து இந்த ஜூனியர் எம்ப்ளாயோட ஆவரேஜ் நான் கம்பேர் பண்ணும்போது இங்க எனக்கு டீவியேஷன் எவ்வளவு இருக்குன்னா 0.6 லெஸ்ஸா இருக்கு. அப்ப என்னால என்ன பண்றேன், -0.6 போட்டுக்கிறேன். அப்ப இது ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அப்ப டோட்டல் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா மொத்த ஜூனியர் எம்ப்ளாய் எத்தனை பேர் இருக்காங்க, 2. 2ஆல இதை மல்டிப்ளை பண்ணும். அப்ப 2ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிவியேஷன் எவ்வளவு வரும்னா -1.2 வரும். அப்ப இங்க மைனஸ்ல வந்ததுன்னா இங்க நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஒருவேளை இங்க பிளஸ்ல வந்ததுன்னா இங்க மைனஸ் பண்ணும். அப்ப இங்க மைனஸ்ல பார்க்கும்போது -0.6 × 2ங்கிறப்ப எவ்வளவு வருது, -1.2 வருது. அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 1.8 இந்த இருக்கு இல்லையா, நமக்கு ஓவரால் ஆவரேஜ போட்டு அது கூட என்ன பண்ணிக்கணும், இங்க லெஸ்ஸான 1.2 ஆட் பண்ணி அந்த ஆட் பண்ண 1.2க்கு மட்டும் நம்பர் ஆஃப் சீனியர் எம்ப்ளாயிஸால டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது பாருங்க, இதை சால்வ் பண்ண என்ன வரும், இந்த இடத்துல 0.4. ஸோ 1.8 + 0.4ங்கிறப்ப ஆன்சர் எவ்வளோ 2.2. இதுதான் சீனியர் எம்ப்ளாயிஸ்க்கான இந்த ஆவரேஜா இருக்கும். கிளியரா? இந்த மெத்தட்ல போடும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்து இது பாருங்க, a 40 liter mixture of acid and water contain acid and water in the ratio 3:1. 8 liter of the mixture is removed and replaced with another solution of acid and water in the ratio 1:3. What is the final ratio of acid to water in the resulting mixture? ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் எப்பவுமே நீங்க வந்து கசகசன்னு ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஸோ உங்களோட ரஃப் பேப்பர் வந்து எப்பவுமே பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கணும். ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பாதியில விட்டுட்டு போனாலும் பின்னாடி வந்து அதை கண்டினியூ பண்றதுக்கு அது இருக்கணும். அது எங்க வச்சோன்னே தேடிட்டு இருக்கக்கூடாது. அதனால எப்பவுமே கொஞ்சம் அந்த ரஃப் பேப்பரை நீட்டா மெயின்டைன் பண்றதுக்கு கத்துக்கோங்க. ஒரு அப்படியே கோடு போட்டு அப்படி கிளிக் அந்த இதுக்குள்ள எழுதிட்டே வாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். பின்னாடி வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பாதியில விட்டுருந்தோம்னா அதை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஓகே, அடுத்து பாருங்க 40 liter ஆஃப் மிக்சர். ஓகேங்களா? அதுல ஆசிடும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு, 3:1ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணுமா, 8 லிட்டரை வெளியே எடுத்துடணுமா. 8 லிட்டரை ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ்ட் வித் அனதர் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர். அது கூட இன்னொரு மிக்சரை வேற ஒரு 8 லிட்டரை ஆட் பண்றாங்க. அப்படி நான் ஆட் பண்ணக்கூடிய அந்த 8 லிட்டர்ல இது எப்படி இருக்கு, மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு, 1:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப என்ன கேக்குறாங்க, மொத்தமா இது ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அங்க ஆசிட் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்குன்னு கேக்குறாங்க. இது வந்து நீங்க மிக்சர் போடணும் அது போடலாம் ஒண்ணுமே இல்லை, நார்மல் ரேஷியோ வச்சு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றேன். மொதல் 40 லிட்டர் இருந்ததா, இதுல 8 லிட்டர் எடுத்தாச்சா, 40 லிட்டர் இனிஷியல் மிக்சர்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், 8 லிட்டர் வெளியே எடுத்துட்டேன். அப்ப 8 லிட்டர் வெளியே எடுத்துட்டேன்னா அப்ப இப்ப அங்க எவ்வளவுதான் இருக்கு, 32 லிட்டர் தான் அந்த ஒரிஜினல் மிக்சர் இருக்கு.
இந்த 32 லிட்டர்ல மில்க் எவ்வளவு இருக்கு, வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு, 3:1. அப்ப 3:1னா 4 யூனிட்ஸ் தான் 40. கரெக்டா? சாரி, 4 யூனிட்ஸ் தான் இப்ப 32. 4 யூனிட்ஸ் தான் 32. 40ன்னு இருந்ததுல 8 வெளியே எடுத்தாச்சுல. இப்ப மொத்தம் எவ்வளவுதான் இருக்கு, 32 லிட்டர் இருக்கு. இந்த 32 லிட்டர்ல ஆசிட் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு, 3:1 ரேஷியோல இருக்கு. அப்போ 3 + 1 4 யூனிட்ஸ் தான் எனக்கு 32னா 1 யூனிட் எவ்வளவு வரும், 8ன்னு வரும். அப்போ 1 யூனிட் 8னா 3 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 24 லிட்டர் என்ன இருக்கு, மில்க் இருக்கு. 8 லிட்டர் என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. சரி, இது கூட நான் எதை ஆட் பண்ண போறேன், புதுசா ஒரு 8 லிட்டர் உள்ள மிக்சரை ஆட் பண்ண போறேன். இந்த 8 லிட்டர் இருக்கு இல்லையா, இதுல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கான், இதுல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு, 1:3ங்கிற ரேஷியோல. அப்போ டோட்டல் எவ்வளவு, 4. அப்போ 4 தான் 8னா 1 யூனிட்னா எனக்கு 2 வரும். அப்ப இங்க 1ன்னு பார்க்கும்போது மில்க் 2 லிட்டர் இருக்கு. இது 3ன்னு பார்க்கும்போது வாட்டர் எவ்வளவு இருக்கு, 6 லிட்டர் இருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? ஸ்டார்டிங்ல 40 லிட்டர் கொடுத்தாங்க, அதுல 8 லிட்டர் வெளியே எடுத்துட்டேன். அப்ப மீதி இருக்கக்கூடிய 32 லிட்டர்ல மில்க் வாட்டர் எவ்வளவுன்னு பார்த்தேன். இப்ப புதுசா ஒரு 8 லிட்டர் கொண்டு வந்து ஆட் பண்ண போறேன். அந்த 8 லிட்டர் மில்க் வாட்டர் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தேன். இப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே கலந்துட்டேன். அப்ப இங்க மில்க் 24 இருந்ததா, இங்க ஒரு 2 இருக்கா. அப்போ ஓவரால மில்க் இப்ப எவ்வளவு இருக்கு, 26 லிட்டர் இருக்கு. ஆல்ரெடி வாட்டர் 8 இருந்ததா, இப்ப 4 இருக்கா. இப்போ டோட்டல் சேர்த்தா எவ்வளவு இருக்கு, 14 இருக்கு. அப்ப ரெண்டு கலந்ததுக்கு அப்புறம் அந்த மிக்சர்ல மில்க் வாட்டர் 26 லிட்டர் 14 லிட்டர்னு இருக்கும். ஸோ ரேஷியோ எடுக்கும்போது எவ்வளவு, 13:7. இதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா, ஒண்ணுமே இல்ல. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன, கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம். ஓகே, அடுத்து பாருங்க. A car starts a 360 kilometer journey with a full tank. For the first 150 kilometer, it travels at 60 kilometer per hour. Due to fuel reduction, the speed drops by 10 kilometer per hour for the next 120 kilometer. For the remaining journey, it further slows down by additional 10 kilometer per hour. Find the average speed approximately of the car for the entire journey. மொத்தம் 360 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. இந்த 360 கிலோமீட்டர்ல 150 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு என்ன ஸ்பீட்ல போயிருக்காங்க, 60 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போயிருக்காங்க. சரியா, 60 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போயிருக்காங்க. அடுத்த 120 கிலோமீட்டருக்கு அடுத்த 120 கிலோமீட்டருக்கு அவங்களோட ஸ்பீட் என்ன ஆயிடுச்சு, ஒரு 10 கிலோமீட்டர் பெர் அவர் குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, 50 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடு. அடுத்து பாருங்க, ஃபார் ரிமைனிங். அப்போ மொத்தம் 360. 360ல எவ்வளவு போயிருச்சு, 270 போயிருச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும், மீதி 60 கிலோ, மீதி 90 கிலோமீட்டர் இருக்கும். மீதி 90 கிலோமீட்டர் இருக்கும். 270, ஆமா 270. 360ல 270 போச்சுதுன்னா மீதி 90 கிலோமீட்டர் இருக்கு. இதுக்கு அடிஷனலா இன்னொரு ஒரு 10 கிலோமீட்டர் பெர் அவர் குறையுது. ஸோ அப்ப இங்க போன ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பெர். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கறாங்க. இது புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன். இது எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம் இல்லை, டைரக்டாவே போடலாம். பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்னா மொத்தமா எவ்வளவு தூரம் போனாங்க, 360 கிலோமீட்டர். ஸோ 360 நியூமரேட்டர்ல போட்டுருங்க. ஸோ இப்போ டோட்டல் டைம் எழுதணும். அப்ப டைம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போயிருக்காங்க. பாருங்க, 150 கிலோமீட்டர் என்ன ஸ்பீட்ல போனாங்க, 60 கிலோமீட்டர் பெர் அவர். டைமுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ இந்த 150 கிலோமீட்டருக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 150, ஸ்பீட் எவ்வளவு, 60. அப்ப 150/60ன்னு போட்டா எனக்கு இங்க ஒரு டைம் கிடைக்கும். இது எது, இந்த 150 கிலோமீட்டருக்கு மட்டும் ஆன டைம். இந்த 120 கிலோமீட்டருக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும், 120/50. இந்த 90 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், 90/40. அவ்வளவுதாங்க. இங்க 3 டிஃபரெண்ட் டைம் ஆயிருக்கும். இந்த 3 டைமே ஆட் பண்ணிட்டா அதான் என்னது, டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம். இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டினையும் பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவியா தான் இருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம சால்வ் பண்ணுவோம், எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க நம்ம இது கேன்சல் பண்ண இது 0 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, இங்க எவ்வளவு 5. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க, 5 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன வச்சுக்கலாம், 20 வச்சுக்கலாமா. அப்போ எல்சிஎம் 20னா கீழே டினாமினேட்டர்ல 20 வரும். அந்த 20 அப்படியே நான் மேல தூக்கிறேன், 360 × 20ன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே பார்க்கும்போது எனக்கு 20 வரணும்னா இது எவ்வளவு, 50. ஸோ கீழே 2 இருக்கா, அப்ப 10ஆல மல்டிப்ளை அப்ப இது 15 மாறிடும். அப்ப இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், அப்ப இது 48ன்னு மாறிடும். இந்த 12 48ன்னு மாறிடும். இங்க 4 இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் கீழே 20, மேல 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 45ன்னு மாறும். முடிஞ்சா அப்ப மேல என்ன இருக்கு நமக்கு, 72. அப்ப 7200 டிவைடட் பை இங்க 50, 48, 98, 100, 143. இதை கேன்சல் பண்ணா ஆன்சர் வரும். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ராக்சிமேட்னா எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை, அப்ராக்சிமேட்டா என்ன ஆன்சர் வருதுங்கிறத நம்ம பார்த்தா போதும். இப்போ 143 அப்படிங்கிறப்போ எத்தனை டைம்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, 143 5ஆல போட்டா எவ்வளவு வரும்,
அஞ்சாலனா 715. ஸோ 5 டைம்ஸ்னா 715. 715 வருது. ஆமா, 715. மீதி 5 இருக்கா? மீதி 5னா 50. 50ல 143 போகாது. அப்ப 0 போட்டுப்போம். 0 போட்டு பாயிண்ட் இருக்கு. நம்ம 50 பாயிண்ட் சம்திங். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 50 கிலோமீட்டர் பெறும். இங்க கால்குலேஷன் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ண முடிஞ்சிருக்காது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ லேண்ட்லார்ட் பாட். ஓகே, ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்குறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு 9% ரிட்டர்ன் கிடைக்கணும். வருஷத்துக்கு 9% ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆஃப்டர் பேயிங் 2000 பெர் மந்த் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்க்காக 2000 ரூபாய் செலவு பண்ணி போக அவருக்கு வருஷத்துக்கு 9% அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்படின்னா அவரோட மந்த்லி ரெண்ட், அந்த வீட்டை வாடகைக்கு விடுறாருல, அதுக்கு எவ்வளவு காசு வாங்கினா அவர் நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இது வந்து எந்த இதுக்குள்ள நான் அடக்குறது, பர்சன்டேஜ் டாபிக் உள்ள அடக்குறதா இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் டாபிக் உள்ள அடக்குறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் அடக்க தேவையில்ல. இது வந்து நார்மலா நம்மளோட ரியல் லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒரு கொஸ்டின். 8 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு பிளாட் வாங்குறேன். அப்ப 8 லட்சம் ரூபாய் அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்போ எதுக்காக நான் பிளாட் வாங்குவேன்? பிளாட் வாங்கி வாடகைக்கு ஒண்ணுங்கிற பர்ச்சேஸ்க்காக நான் வாங்கிருக்கேன். ஓகேங்களா? சோ வாடகைக்கு விட்டு அது மூலமா நான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதுல வாங்கி நான் தங்குனேன்னா எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஒரு பிளாட் வாங்கி அந்த பிளாட்ல நான் குடியிருந்தேன்னா எனக்கு எந்த லாபமும் இல்ல. எனக்கு வாடகை குறையும். ஆனா மத்தபடி எனக்கு ரிட்டனா காசு எதுவும் கைக்கு வராது. ஆனா ஒரு பிளாட்டை வாங்கி நான் வாடகைக்கு விட்டேன் அப்படின்னா அது மூலமா எனக்கு வாடகை கிடைக்கும். சரியா? அப்ப 8 லட்சம் ரூபாய்க்கு நான் பிளாட் வாங்கிட்டு என்ன முடிவு பண்றேன்னா, நான் 8 லட்சம் ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்ப இதுல 9% எனக்கு வருஷத்துக்கு கிடைக்கணும். வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 9% கிடைக்கணும். அப்ப 8 லட்சம் ரூபாயில 9% அப்படிங்கிறப்போ அப்ப எனக்கு வருஷத்துக்கு எவ்வளவு? 72,000 ரூபாய் எனக்கு கிடைக்கணும். எனக்கு வருஷத்துக்கு 72,000 ரூபாய் அந்த பிளாட் மூலமா கிடைக்கணும். அதே நேரத்துல இந்த பிளாட்டோட மெயின்டெனன்ஸ்க்காக நான் ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்றேன். இந்த 2,000 ரூபாய் நான் செலவு பண்ணியும் எனக்கு 72,000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, ஓகே. உங்களுக்கு வருஷத்துக்கு 72,000 கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 72,000 கிடைக்கணும்னா உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளோ? வருஷத்துக்கு 72,000 கிடைக்கணும்னா ஒரு மாசத்துக்கு பாத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த 72,000ங்கிறது எவ்வளோ? ஃபார் 1 இயர். 1 இயருக்கு 72,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். உங்க கையில 72,000 நிக்கணும். சரி, அப்ப 72,000 நிக்கணும்னா 72,000 நான் வாடகையில தான் வாங்கணும். அப்ப 72,000 பை 12 ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா? அப்ப மாசத்துக்கு நான் வாடகை எவ்வளவு வாங்கணும்? 6,000 வாங்குறேன். ஓகேங்களா? இப்போ அந்த வீட்டுக்கு ஆளை வச்சுட்டேன். அந்த ஆள் வச்ச வாடகைக்கு அந்த ஆள் வச்சவர் வீட்டுக்கு ரெண்டுக்கு இருக்கிறாருல, அவர்கிட்ட இருந்து நான் 6,000 வாங்கினானே எனக்கு மாசம் 72,000 கிடைக்கும். ஆனா அது போக 2,000 நான் மெயின்டெனன்ஸ்க்கு வேற அந்த பிளாட்டுக்கு நான் பே பண்ணணும். அப்ப அந்த 2,000 நான் செலவு பண்ணி என் கையில 72,000 வருஷத்துக்கு நிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த 72,000 12ஆல பிரிக்கும் போது 6,000 கிடைச்சதா? இப்ப அந்த 6,000 போக அந்த மெயின்டெனன்ஸ்க்காக நான் செலவு பண்ணக்கூடிய இந்த 2,000 யார்கிட்டயும் சேர்த்து வாங்கிடுறேன். அந்த ரெண்டுக்கு இருக்கிறாருல அவர்கிட்டயும் சேர்த்து வாங்கிடுறேன். அப்போ மொத்தம் 8,000 ரெண்ட் நான் செட் பண்ணாதான் ஆன்சர் வந்து 8,000. 8,000 நான் ரெண்ட் வாங்கினாதான் எனக்கு மாசம் 2,000 மெயின்டெனன்ஸுக்கு இந்த 8,000 இருந்து 2,000 மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவேன். மீதி என் கையில எவ்வளவு நிக்கும்? மாசம் 6,000 நிக்கும். என் கையில மாசம் 6,000 நிக்குன்னா வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு வந்துடும்? 72,000 வந்துடும். அதுதான் எனது 8 லட்சத்துல 9%. இவ்வளவுதாங்க. புரியுதா? சோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனா இதை புரிஞ்சுக்கணும். இதை டக்குன்னு வாசிச்ச உடனே புரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இது புரிஞ்சுக்கிறதுல நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. டக்குன்னு பார்க்கணும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா இது இப்படி இருக்கு, எதை எங்க போடுறதுனே தெரியல. இது ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றாங்க, ரிட்டர்ன் அப்படின்றாங்க. இது எல்லாமே நம்ம புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஆனா பேசிக்கா நார்மலா நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். 8 லட்ச ரூபா போட்டிருக்கோம். 72,000 வருஷத்துக்கு கிடைக்கணும். வருஷத்துக்கு 72,000 கிடைக்கணும். மாசம் 6,000 கிடைக்கணும். மாசம் 6,000 கிடைக்கணும்னா வாடகை மாசம் 6,000 செட் பண்ணு. அது போக நான் மெயின்டெனன்ஸ்க்கு 2,000 அது செலவு பண்ணுமா? அப்ப அந்த செலவு என் கையில பிடிக்க கூடாதுன்னா அதை வாடகையிலே சேர்த்துரு. 8,000. 8,000 நான் வாடகை வச்சேன்னா 2,000 கொடுத்து போக என் கையில 6,000 நிக்கும். வருஷத்துக்கு 72,000 நிக்கும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேற நெக்ஸ்ட் எதையுமே ஸ்கிப் பண்ணலையா? ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளியரா? சோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம வித்தியாசமா வேற ஏதாவது ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஓகே, இது இந்த மெத்தட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த மெத்தட் ஷார்ட்கட் நீங்க படிச்சாலும் நான் எப்பவுமே சொல்ற போல உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும். கான்செப்ட் கிளாரிட்டி இருக்காம நீங்க ஷார்ட்கட் பார்க்காதீங்க. ஒரு ஷார்ட்கட் போட்டாலும் எதுக்காக அந்த ஷார்ட்கட் போட்டிருக்காங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. ஓ, இதனாலதான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஷார்ட்கட்டை படிச்சாதான் அதை எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரிஸை கண்டினியூ பண்றதுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் தேவை. சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு என்கிட்ட கமெண்ட் மூலமா இன்டராக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து எனக்கு கூட இன்னும்
நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இன்னும் நல்ல கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சார் இந்த மாரி மாத்துங்க. இது மாரி கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிலர் நான் என்ன பண்ணேன்னா, லைவ் டெஸ்ட்டே போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா லைவ் டெஸ்ட் போட்டு காட்டுனா என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்படியே நம்ம ஒரு சைட் எடுத்து அப்படியே நம்ம இது பண்ண முடியாது. நெறைய இடத்துல அந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி ஒர்க் ஆகாது. அதுல வந்து நமக்கு ஏதாவது அந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ சைட்ட அப்படியே லைவ் பண்றதுனால காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒண்ணு எனக்கே நானே ஒரு டெஸ்ட்ட கிரியேட் பண்ணி அத நானே போட்டா தான் உண்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி நெறைய இதுல வந்து காப்பிரைட் இஷ்யூலாம் நெறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த மாரி நம்ம பண்றதுக்கு சரி வராது. ஏன்னா அதுலயும் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் உட்கார்ந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. எனக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கே டைம் இருக்காது. நான் பார்ப்பேன் டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருப்பேன். அதுல பெருசா நெறைய இதுல வந்து இது நான் ஏன் இப்படி போட்டேன்? எதுக்காக இப்படி போட்டேன்னு ஒரு புரிதலும் உங்களுக்கு இல்லாம போயிடும். ஆனா இது மாரி நான் எடுத்து அத தெளிவா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு பெஸ்ட் மெத்தடா தோணுச்சு. ஓகேவா? ஸோ இது தவிர வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். புரியுதா? ஸோ சஜஷன்ஸ் வரவேற்கப்படுகிறது. ஸோ எப்படி இருக்கு இந்த சீரிஸ்? ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லுங்க. ஓகேவா? இல்ல வேணாம் வேற மாரி மாத்துங்கன்னு சொன்னாலும் அத சொல்லுங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் நம்ம குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 30 செட்டாவது இந்த மாரி பார்ப்போம். ஸோ 30 செட் நம்ம பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுல வந்து இப்ப நான் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ஒரு ஈஸி லெவல் பேப்பர் தான். ஓகேங்களா? மாடரேட்ன்னு கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவுல இருக்கிற மாரி ஒரு பேப்பர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஒரு சில ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டா கூட வரும். அண்ட் ஃபியூச்சர்ல நம்ம குடுக்கக்கூடிய ஷிஃப்ட்ல ஏதாவது டிஃபிகல்ட் ஷிஃப்ட் கூட வரும். அப்ப நம்மளோட அட்டெம்ப்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுல நம்ம எவ்வளோ அட்டெண்ட் பண்ணோம்? ஒரு 20 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணோமா? அப்ப இதுக்கு அடுத்த உள்ளதுல எத்தன கொஸ்டின் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியுது? இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரியா? ஓகே. தேங்க் யூ. மத்தபடி நமக்கு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் இன்னும் கூட என்ன நெறைய ஒர்க் பண்றதுக்கு எனக்கு நெறைய மோட்டிவேஷன் குடுக்கும். ஓகே. அடுத்த கிளாஸ்ல இதே மாரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் பேப்பரோட உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.